أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 190 191 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆயத்து தான் நாம் இந்த உரையின் ஆரம்பத்தில் இந்த சர்ச்சைக்காக எடுத்திருக்கிறோம். நம்முடைய இந்த காலண்டர் சம்பந்தமாக உள்ள அதிகமான தகவல்களை கடந்த உரையில் நீங்கள் கேட்டுவிட்டோம். அதன் தொடர்ச்சியாக சில காரியங்களை மட்டும் சொல்லி முடித்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். கேள்விகள் சில நேரங்களில் ஏற்கனவே நாம் உருவாக்கி வைத்த கேள்விகள் இருக்கும். ஆனால் நான் இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை வைத்து பல ஆயுதங்களை பயன்படுத்தி உண்டாக்கும் பொழுது மக்களெல்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்பாங்க, இது நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த இரும்பை வைத்து பல பொருள்களை உண்டாக்குறீங்க, ஒரு தண்ணியை பயன்படுத்துவது போன்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, இரும்பை பயன்படுத்துகிறீங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் வரலாறு குறிப்பிடுகிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயல்களை பார்த்து கொண்டிருந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்குறாரு, மக்கள்லாம் நான் செய்கிறத பார்த்து பல கேள்விகள் கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்குறது இல்லைங்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஒரு பதில் இருக்கிறது. சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறேன், கவனித்த பிறகு எனக்கு அதனுடைய விடை கிடைக்கிறது, அதனால் கிடைத்த விடைக்கு நான் எதுக்கு கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது அந்த வரலாறு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான ஒரு வார்த்தை தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய முயற்சி செய்யாமல் நாம் கேள்வி கேட்குறோம். அதனோட அடிப்படை கூட நம்ம படிக்க முயற்சி செய்யாமல் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நம்ம புத்தகத்தை புரட்ட வேண்டியதில்லை, கிளாஸில் பொறுமையாக உட்கார வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை.
என்ன செய்யலாம், யாராவது ஒருத்தர் படித்து வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது ஒரு ஷார்ட்கட் இல்லை. அப்படி தெரிஞ்சு கொண்டாலும் கூட அது முழுமையாக அறிவாகவும் இருக்காது. கேள்வி கேட்கறது தப்பு என்றோ கேள்வி கேட்க வேண்டாங்கிறதோ நான் சொல்ல வரல. நான் ஓதுன ஆயத்து பொதுவாக நம்ம பிற விஷயங்களை சொல்லும் பொழுது சகோதரர் மௌலவி உஸ்மானி சொன்ன மாதிரி 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம், அதுபோன்று 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், அது மாதிரி 55வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், 17வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், இது போன்று அடிப்படையான சில ஆயத்துகள் இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்து தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முஃமின் என்று எடுத்துக்கொண்டாலே அந்த மூமினுடைய கேரக்டர், அவனுடைய ஸ்டைல் தான் அவன் அந்த ஆயத்தில் சொல்கிறான். ஒரு மூமினுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே உட்கார்ற ஆள் இல்லை. அவன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே வாழக்கூடிய ஒரு மனிதன் தான். நமக்கு தெரியும், பார்ப்பனர்கள்பாங்க. பார்ப்பனர்கள் சொன்ன யாரு? வானத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து அதை பற்றியுள்ள அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவை தவறாக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் தான் பார்ப்பனர்கள். ஜோசியம் என்கிற பெயரில் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அடிப்படையாக அவர்களுடைய வேலை என்னன்னா, அதை கவனிக்கிறதும் அதை பற்றியுள்ள ஆய்வுகளும் தான். ஆனால் இது நல்ல விஷயத்துக்காக அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்ற கட்டளை தான். இது நம்மளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இபாதத்துகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சில அடிப்படையான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றதெல்லாம் துனியாவுடைய விஷயத்தில் நாம் சுற்றி திரிய வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அல்லாஹ் நமக்கு தர்ற பாடம் இந்த ஆயத்தில் 190 191 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒரு முஃமினுடைய பண்பு என்ன இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில படைத்த இரவு பகல், இரவு பகலுங்கிறது எவ்வளவு பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் கேட்குற, அந்த இரவு நீங்கி விட்டு பகலே மட்டும் இருந்தால் உங்களுக்கு யார் இரவு கொண்டு வந்து தரும்? பகல் மட்டும்தான் இருக்கு, யாருக்கு இரவு கொண்டு வந்து தர முடியும்? எல்லா மனிதர்களும் ஆய்வு பண்ணால் இரவு கொண்டு வந்து தர முடியுமா? இப்போ நமக்கு தெரியும், 6 மாத காலம் இரவு மட்டும் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பூமியில. 6 மாத காலம் பகல் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. அந்த 6 மாத காலம் யார் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் 6 மாத காலம் அவங்களால பகல் கொண்டு வர முடியாது. 6 மாத காலம் அங்கே நீங்கள் வீடியோகள்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 10-11 மணிக்கு என்ன செய்வாங்க, டார்ச் லைட் எல்லாம் எடுத்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. பேகெல்லாம் மாட்டி விட்டு ஒரு ஹெட்லைட் எல்லாம் மாட்டி விட்டு என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் நமக்கு தர்ற பாடம். பாருங்க, நீங்கள் பூமியில் பகல் என்று சொல்லி இருக்கும்போது அதே பூமியில் ஒரு இடத்துல இரவா இருக்கு, இன்னொரு இடத்துல 6 மாத காலம் இரவாகவே இருக்கு, 6 மாத காலம் பகலாகவே இருக்கு. சொல்றதுல இந்த சேஞ்சிங் இருக்கு பார்த்தீங்களா? அதில் என்ன இருக்கு? ஆய்வு பண்ணக்கூடிய மக்களுக்கு ஆயாத் அத்தாட்சிகள் இருக்கிறது. ஆயாத்தின் உலில் அல்பாப். எப்படி அவங்களுடைய இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ் கியாமன் வ குஊதன் வஅலா ஜுனூபிஹிம். அவங்களுடைய இது என்னது, ஒரு 3 ஸ்டைல் சொல்லல. அவங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல படுத்து தூங்குறாங்க, அந்த நேரங்களில் எல்லாமே அவங்க அந்த சிந்தனையாளர்களாகவே இருப்பாங்கன்னு அவ சொல்றான். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு நீங்கள் பாருங்க, இப்போ நானும் நீங்களும் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியோட கண்டுபிடிப்பில் ஐவேளை தொழக்கூடிய ஒரு ஆளுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கும்? குரான் ஓதக்கூடிய ஒரு மனிதனுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கும்? ஆனால் குரான் நம்மளை அடிக்கடி சிந்தித்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள், உங்களோட உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விகள்லாம் நம்மளை பார்த்து கேட்டுட்டே இருக்கு. அப்போ நம்ம எதுக்குமே பதிலளிக்காம அமைதியாக இருக்கிறோம். பூட்டு போடப்பட்டுன்னு சொல்லலை, திறந்து வைத்து இருக்குன்னு சொல்லலை, அப்படியே அந்த ஆயத்துக்கள் கேட்டு போயிட்டே இருக்கு. இப்போ இதை நம்ம தான் நம்மளை பார்த்து கேட்கணும், நம்மளோட உள்ளத்துக்கு பூட்டு போடப்பட்டிருக்கா, சிந்தித்து பார்க்க வேண்டுமா? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, விஷயத்திலிருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு அதான் சொன்னேன், விஷயத்தை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அடிப்படை விஷயம் என்ன? மனிதர்களுக்கு கேலண்டர் தேவை. கேலண்டர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது?
மனிதனால் வாழவே முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே கலண்டர் படைச்சிட்டான். சூரத்து தௌபாவுடைய 36 37 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத்த ஷுகூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களும் பூமி எப்ப படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலண்டர் உண்டாக்குனா. அதுல 12 மாதங்கள், அதுல 4 மாதங்கள் புனிதமானது. அப்ப ஷரியத்து அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா காலண்டர்ங்கிறது மிக பழைய ஷரியத். மற்ற இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பல இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் பிற்காலத்தில் அந்த ஷரியத்து. அதே நேரத்தில் காலண்டர்ங்கிறது பழைய ஷரியத், அதுல 4 மாதம் புனிதமானது. அப்ப நமக்கு என்ன கடமை இருக்கு, மனித குலம் பூமிக்கு வந்த காலத்திலிருந்தே கலண்டர் இருக்கு. நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா உமர்லான் காலத்தில் கலண்டர் உருவாக்கிட்டாங்கிறாங்க. உமர்லான் காலத்தில் கலண்டர் உருவாக்கல. உமர்லான் காலத்தில் காலண்டருக்கு வருடத்துக்கு பேரு தான் மாற்றுறாங்க. மற்றபடி கலண்டர்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற காலத்திலிருந்தே முஹர்ரத்திலிருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்குள்ள 12 மாதங்கள் தொடர்ந்து இருக்கு. சில கோத்திரங்கள் மட்டும் அதுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்களே தவிர ஆரம்பத்திலிருந்து அது இருந்துட்டே தான் இருக்கு. அதை பின்பற்றி வந்த முலருங்கிற கோத்திரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முலர் கோத்திரம் மட்டும்தான் அது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கிறதையும் நமக்கு தகவலா சொல்லிட்டாங்க. அப்ப 12 மாதங்கள்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அந்த 12 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களுக்கும் எத்தனை நாட்கள் இருக்கு, அது இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படையான காரியம் தான். அது என்ன 29 அல்லது 30 நாட்கள் தான் இருக்கு. 31 கிடையாது, 28 கிடையாது. வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கு, 12 மாதம் இருக்கு. ஆனா இதெல்லாம் பிற்காலத்தில் மாத்தினாங்க மனுஷன். எல்லா விஷயங்களையும் குழப்பம் செய்த மனிதர்கள் 12 மாதங்கிறது 13 ஆக்கிட்டாங்க. சில காலண்டர்ல 11 மாதம் ஆக்கிட்டாங்க. சில காலண்டர்ல ஒரு வருஷத்துல 12 மாதம், இன்னொரு வருஷத்துல 13 மாதம், லூனி சோலாருங்கிற கலண்டர் உண்டாக்கிட்டாங்க. அதே மாதிரி மாதத்தினுடைய எண்ணிக்கையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதத்தில் 30 நாட்களுக்கு பதிலா 31 நாட்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா உண்டாக்கிட்டாங்க. சில பேர் 28ங்கிறதுக்கு 29க்கு பதிலா 28 ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசங்களை கொடுத்ததை தவிர அவர் ஒரு புது கலண்டரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தல. காரணம், ஒரு தூதருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை எதையெல்லாம் நீக்கி விட்டார்களோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு வருகிறது, எதெல்லாம் மக்கள் தேவையில்லாம சேர்த்து கொண்டார்களோ அதை நீக்கி விடுகிறது. இதான் தூதருடைய டியூட்டி. தூதர் புதுசா எது கொண்டு வர தேவையில்லை. காரணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆரம்பித்து அவர் வரைக்கும் ஒரு சங்கிலி தொடர் தான். அந்த தொடருடைய இறுதியான ஆளை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா என்ன சொல்ல, மா குன்து பிதான் மினர் ரசூல், தூதர்களின் ஒரு புது ஆள் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இது நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அப்ப இஸ்லாம் கூறுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கலண்டர்ல 12 மாதங்கள், அதுல 29-30 நாட்கள், இது அடிப்படையா இருக்கு. இப்ப இனி அடித்த நமக்கு உள்ள ஒரு மக்கள் மத்தியில குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதத்தை எப்படி துவங்குவது என்பதுல தான் இப்ப பிரச்சனை இருக்கு. மாதத்தை எப்படி துவங்குவது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு காமிச்சு தந்தாங்க. ஏன்னா அவருடைய வாழ்நாள் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மாதங்களிலேயும் அதில் உள்ள நாட்களை எல்லாம் மக்களுக்கு அவர் எடுத்து காட்டுனது நமக்கு தெரியும். பௌர்ணமியை பார்த்து மக்கள்கிட்ட கேட்குறாங்க, பௌர்ணமி எப்படி இருக்கு, அழகா இருக்கா, நல்லா இருக்கா எல்லாம் சொல்லிட்டு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்குறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ்வை நீங்க இப்படி தான் பார்ப்பீங்க. அப்ப என்னாச்சு, கலண்டர் சப்ஜெக்டையும் படிச்சு கொடுத்தாச்சு, அகீதா பாடத்தையும் படிச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தாய்மார்கள்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாப்பிடல, என்ன பாருங்க அந்த சந்திரனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை காமிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடுக்கு தான் சந்திரனை பயன்படுத்துறதே தவிர அந்த சந்திரன் என்ன யார் படைச்சிருக்கு தெரியுமா, அதனுடைய வடிவங்கள் மாறி வருது எதனால தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாடமும் சேர்த்து நடத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழப்பம் இருக்காது. ஆனா அந்த பாடத்தை நம்ம விட்டுட்டாங்க. அந்த நமக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள்றதா மனுஷனோட பழக்கம். அந்த அடிப்படையில் அது அப்படியே ஒரு நிலாவை காமிச்சிட்டோம். நிலாவுக்கு பல பேர் இருக்கு. நான் இப்போ தமிழ்ல இப்போ உட்கார்ந்து ஏட்டு கேட்டு இருந்த எத்தனை பேர் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் இது வரைக்கும் தந்துட்டு சந்திரனுக்குள்ள பேர்.
புரியுதுங்களா? தேதிகளை பற்றி கேட்ட, தேதிகள்ங்கிற வார்த்தையை பற்றி கேட்டு தான் இருந்தேன். அப்போ சொல்ற தேதிங்கிற வார்த்தை வந்து தமிழ் இல்லை. இப்போ எனக்கு இன்னைக்குள்ள தகவல், தேதிங்கிற தமிழ் இல்லை, அது தாரீகங்கிற அரபி வார்த்தையிலிருந்தோ பார்சி வார்த்தையிலிருந்து தமிழுக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம என்ன தேடணும், என்ன சொல்றேன், நம்மளோட அறிவுங்கிறது முடியலை. அது டெய்லி நம்ம ஒரு ஸ்டூடெண்டா உட்கார்ந்துட்டீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்முடைய வாசல் நமக்கு திறந்து தருவோம். ஒரு இடத்துல நின்று அதை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கோ அல்ல இதுதான் சரியாங்கிறது சொல்லி முடிக்கிறதுக்கோ முயற்சி செஞ்சீங்கன்னா என்னைக்குமே நம்மளோட அறிவு வளராது. அறிவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு வந்து என்னைக்குமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகாக ஒரு கலண்டரை தந்த பிறகும் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கவலையாக சிந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த நிகழ்வுக்கு வந்து பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம போட முடியும். கரெக்டாக போட்டு முடிக்கிற யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே ஒரு பெருநாள்னு வச்சுக்கிடுங்களேன், இதே ஒரு ரமலான் வச்சுக்கிடுங்க, யாருக்காவது கரெக்டாக முற்கூட்டியே அந்த டே எதுன்னு சொல்ல முடியுமா? ரமலான் 1 இந்த நோன்பு வைக்கணும் யாருக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ரமலான் 1 எந்த கிழமை? குழப்பம் இருக்கு, இருக்கா இல்லையா? குழப்பம் இருக்கு. இப்போ ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பள்ளிகளில் ஷாபான்ல பயான் இருக்கு. இப்போ அவர்கிட்ட ஃபோனில் தான் பேசிட்டு இருந்தேன். என்ன அவர் என்ன பயான் தலைப்பு இருக்கும்? ரமலானே வரவேற்போம் இல்லையா? இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு நாங்கள் மத்தியானம் வந்தோம். நாங்கள் எங்களை வந்து இங்குள்ள சகோதரர் வரவேற்றாங்க. எப்படி வரவேற்கிறாங்க? மத்தியானம் எங்கே சாப்பிடணும், எங்கே ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ வருவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க வரவேற்க முடியும். இது எதுவுமே நாங்கள் சொல்லலை வச்சுக்கிடுங்களேன். அவங்க எங்களுக்கு மத்தியான சாப்பாடு ஆக்குவாங்களா, நைட்டு சாப்பாடு ஆக்குவாங்களா, தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணுவாங்களா, என்ன செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து ரமலான வரவேற்போம் நிகழ்வு எல்லா பள்ளியிலும் நடக்கும். ஆனால் ரமலான் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எந்த தேதியில் ஸ்டார்ட், எந்த இப்போ கிரிகோரியன் தேதியில் நமக்கு சொன்னால் 18 ஸ்டார்ட் ஆகுமா, 19 ஸ்டார்ட் ஆகுமா? கலண்டரில் 18 போடக்கூடிய கலண்டர் இருக்கு, 19 போடக்கூடிய கலண்டர் இருக்கு. ஆனால் எப்போ ஆரம்பிப்பாங்க? இந்த வருஷம் 19 தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் உறுதியாக சொல்கிறேன்? உறுதியாக சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு கணக்கை பின்பற்றுறாங்கிறத தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். அவங்க யாருமே என்ன செய்யலை, யாருமே வந்து பிறையே வந்து அந்த நாளில் போய் பார்த்து முடிவு பண்ணலை. ஒரு தப்பான கணக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கணக்கை சரி பண்ணுறதுக்காக ஒரு பார்வை நாடகம் தான் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத தவிர யாரும் என்ன செய்யலை, போய் பார்க்கல. இது நான் வந்து 100% அல்ல 101% சொல்ல முடியும். ஏன் தைரியமா சொல்றது தெரியுமா? இதுக்கு பின்னாடி நான் சுத்தி இருக்கிறேன். நான் சேலத்தில் இருக்கும்போது, சேலத்தில் இருக்கிற டைம்ல கடலூர்ல தான் பிற தெரியும். கடலூர்ல அந்த சாலை மீன் கிடைக்கிற மாதிரி கடலூர்ல மட்டும்தான் பிற தெரியும். சரி, கடலூர்ல யார் பிறை பார்த்தாங்கிறது தேடி பாருங்க. அந்த மனுஷன் மட்டும் எது நியாண்டர்தால் மண் மாதிரி அந்த காலத்துல இருந்த மனுஷனா இருக்கும். அட்ரஸ் இருக்காது, போன் நம்பர் இருக்காது, எதுவுமே இருக்காது. மிஞ்சி போய் அறிவிப்பு செஞ்சவன்ட்ட கேட்டா அவர் என்ன கேட்பாரு தெரியுமா? பழைய வாத்தியார் கேட்கற மாதிரி, என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்பா? தெரியுதா? அவரை நம்ம நம்பணும். ஆனா அவர் தப்பான டேட்ல நோன்பையும் பெருநாளை ஆரம்பிச்சா நம்மளோட ஒரு நோன்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? ரமலான் ஆரம்பிச்சாச்சு, நம்ம ஆட்கள் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. நமக்காக அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து பரவாயில்ல, மேட்டுப்பாளையங்க நல்ல மக்கள் தான், அவங்களுக்கு ஒரு நாள் கழிச்சு ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்குமா? ரமலான் ஆரம்பிக்கும் போது எல்லாரும், நான் வந்து சில நேரத்தில் கொஞ்சம் நகைச்சுவை தான் பேசுவேன், என்னது புரியணுங்கிறது சொல்றேன். நீங்க வந்து ரமலான்ல பயான்கள் கேட்டிருக்கா? ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வானத்திலிருந்து அறிவிப்பு வரும். என்ன அறிவிப்பு? யா பாயல் ஹைர், நன்மை செய்யக்கூடியவங்களே அதுக்கு விரைந்து வாருங்கள், தீமை செய்யக்கூடியவங்களே அது குறைத்து கொள்ளுங்கள். அப்ப ரமலான் எங்க முடிவாது? அங்க முடிவாது. அங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் அங்க இருந்து வருது. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இன்னும் வரலையே, செய்தி வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இது ஏன் வந்து ரமலானை நான் மென்ஷன் பண்றேன்னா, ரமலான்னா இந்த சப்ஜெக்ட் நாங்க படிக்க காரணமாயிடுச்சு. ஆனா இது ரமலானோ அல்லது நோம்போ முடிவு பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல, மனித குலத்திற்கு தேவையான காலண்டர், அந்த காலண்டரை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயம். இது தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த காலண்டர் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கணுங்களேன், இது வந்து ஒரு சுன்னத்தா? காலண்டர் சுன்னத்தா வருதா? ஃபர்து முவக்கதா,
வேறு பிறந்து முக்கத காரணம் என்ன? கலண்டர் தப்பாயிடுச்சுன்னா ரமலான் போயிடும். ரமலான்ல நோன்பு வைக்கிறத விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நபரை எந்த கேட்டகரியில் சேர்ப்பாங்க? ஒரு ரமலான் ஒரு லைலத்துல் கதிர் போயிடுச்சு, அல்ல அந்த லைலத்துல் கதிரில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? லைலத்துல் கதிரெலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பெருநாள் கொண்டாடிட்டோம். 1000 மாசம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு டே தான் நம்ம கணக்கில் மிஸ் ஆனாலும் 1000 மாதங்களை விட சிறந்ததா அது. அப்ப 1000 நாள் போறதுக்கு என்ன ஆனா போதும்? கலண்டர் தப்பாயிட்டா போதும். இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்போம். இது நான் கொஞ்சம் மென்மையா சொல்றேன், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் கேட்போம். புரியுதுங்களா? மேடையில் சொல்ல முடியாது. அதனால என்ன ஒரு தடவை நம்ம அலாவுதீன் பாய் என்ன பண்றாரு, போர்டு வச்சுட்டு ஏன் நம்பரையும் போட்டு விட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எல்லா சங்க தமிழ் எல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. புரியுதுங்களா? அப்போ எல்லாரும் கேட்ட என்ன நம்ம பெரிய ஒரு குற்றம் செஞ்ச மாதிரியும் பெரிய ஒரு தப்பு பண்ண மாதிரி என்ன பண்ணிட்டு மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்காங்க. எங்களுக்கு என்ன வந்துருச்சு? எங்க மேல கோவப்பட்டு அவங்க அதை எடுக்காம இருந்தா எங்களுக்கு என்ன நஷ்டமா? நமக்கு என்ன நஷ்டமா? எல்லாரும் மார்க்க அறிஞர்கள் உண்மையை பேசவில்லைம்பா. உண்மை பேசினாய்த்தான நிலைமை. எப்படி பேசுவான்? ஏற்கனவே பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் முத்தவல்லிக்கு பயப்படணும், அங்க இருக்கக்கூடிய மோதினுக்கு பயப்படணும், அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு வரைக்கும் பயப்படணும். இதையும் தாண்டி அவர் உண்மையும் பேசிட்டா என்ன நடக்கும்? இதான் இன்னைக்கு நிலைமை. அதனால பல பேர் சத்தியத்தை பேசாம அவங்க சம்பளம் மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த காலத்தில் நடந்த கதைகளும் வரலாறுகளும் சொல்லி ரமலான் செவ்வால் கழிச்சிட்டு இருக்கு. இதுக்கு நானும் நீங்களும் தான் பொறுப்பு. சத்தியத்தை ஒருத்தர் எடுத்து சொல்லும் பொழுதே எல்லா இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன? ஒரு ஆள் உண்மையை கொண்டு வரும்போது அவரை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக நீ ஆக வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யா ஃபஅய்யத்னாஹு பி ரூஹில் குதுஸ், ரூஹில் குதுஸ் வச்சு அல்லாஹ் சப்போர்ட் பண்ணான். அப்போ சத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, சான்று கொடுக்கக்கூடிய, அதுக்கு பவர்ஃபுல்லா நிற்கக்கூடியவங்களா நம்ம இருந்தாதான் நமக்கு சத்தியத்தை அடைய முடியும். இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, ரமலான் எப்படி ஒரு மாதத்தை எப்படி ஆரம்பமாகும்? அந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாதத்தினோட ஃபர்ஸ்ட் டேல போய் நின்று பார்க்குற பழக்கம் எந்த காலத்திலேயும் அது ஆய்வாளர்களுக்கு மத்தியில் அப்படி பழக்கமே இல்லை. நான் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய, அதை பற்றி அறிவுள்ளவர்களுக்கு அப்படி பழக்கம் இல்லை. யாருக்கு அந்த பழக்கம் இருக்கு? அதை பற்றி பேசிக் தெரியாதவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒரு புது மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பழைய மாதத்தினுடைய இறுதியான நாட்களை தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது நாங்க எப்படி படிச்சோம்? இந்த விஷயத்தை படிக்கிறதுக்காக சவுதி அரேபியாவுக்கு போனோம். அங்குள்ள பதுக்கள் இருக்கு. ஏன்னா அவங்க தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அது பார்க்கக்கூடிய, டவுன்ல இருக்கிறவங்க பார்க்க மாட்டான், கிராமத்தில் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க கூட போய் இருந்து பார்க்கும் பொழுது அவங்க கரெக்டா பார்க்கறாங்க. எந்த கருவிகளும் இல்லை, வெறும் கை விரல்களை வைத்து அவங்க அந்த பார்க்குற மெத்தேடு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் புக்கு வெளியிடும் போது அந்த மெத்தேடை இசாபுல் என்னது இசாபுல் உஸ்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தேடு இருக்கு. புரியுதுங்களா? அந்த கை விரல்களை வைத்து பார்க்கக்கூடிய இசாப் அப்படின்னு ஒரு மெத்தேட் இருக்கு. அதை அவங்க கற்று தந்தாங்க. ஒரு கை விரல் அப்படிங்கிறது 2 டிகிரி. புரியுதுங்களா? 6 விரல் இருந்தா 12 டிகிரி. அழகா கற்று தந்தா அந்த அவங்க சொல்லக்கூடிய கணக்கும் கலண்டருக்கு உண்டான டாட்டாவும் பார்த்தீங்கன்னா துல்லியமா இருக்கும். அப்பதான் நாங்க மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இது தப்பா தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இந்த தப்பான பழக்கத்தினால தான் என்ன வந்துருச்சு? ஒரே பகுதியில ஒரே மாதத்தினுடைய ஆரம்ப நாள் 3 நாட்கள்ல ஆரம்பிக்கிற அவல நிலைக்கு காரணம் என்ன? சந்திரனுடைய குழப்பமா? இல்ல. அல்லாஹ் படைத்ததில் உள்ள குழப்பமா? கிடையாது. நம்ம பழகியதில் உள்ள குழப்பம்தான். காலங்காலமாக நம்ம தப்பாக செஞ்சுக்கிட்டு சந்திரனை பற்றி குறை கூறுவதோ அல்லது இஸ்லாம் இப்படிதான் இருக்குதுன்னு சொல்றதோ ஒரு நல்ல முறை கிடையாது. இஸ்லாம் சொல்ற பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கத்தந்தாங்க. அதுக்கு அழகான உதாரணம் உஸ்மானி கூட அவரோட பயான்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் 22ஆம் நாள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? கம்மலா மினஷ் ஷஹர், இந்த மாதத்திலே எத்தனை நாட்கள் முடிந்தது? சஹாபிகள் சொன்னாங்க, என்னது 22 நாட்கள் முடிந்தது. ஏன்னா 22ஆவது நாளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அப்புறம் சொல்றேன். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. இங்கதான் நல்லா கவனிக்கணும். இனி எவ்வளவு பாக்கி இருக்குன்னு கேட்கிறாங்க. பாக்கி எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் இன்னைக்கு கேட்டா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஷேபான்ல இருக்கிறோம். ஷேபான்ல எத்தனை நாட்கள் பாக்கி இருக்கு?
யாரால சொல்ல முடியும்? கலண்டர்ங்கிற சிஸ்டம் இல்லாம, கரெக்டா ஷாபான கணக்கிட்டு வரக்கூடிய முறை இல்லாம ஒரு ஆளுக்கு கூட இந்த மாதத்தில் இத்தனை நாட்கள் பாக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவர் சஹாபிகள் வந்து பதில் சொல்றாங்க, 8ங்கிறாங்க. சொல்லாதே 8 இல்லை, 7 நாள் தான் பாக்கி. அப்போ அதை வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் பார்த்த உடனே திணறி அடிச்சு சொல்றாங்க. டக்குன்னு பதில் வருமல்ல, படிக்காதவன்ட்ட டக்குன்னு பதில் வரும். என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துருச்சும்பா. எங்க இவங்க பக்கத்தில் இந்த மாதிரி அவருக்கு வஹி வந்து அவர் இல்லை சொல்லணும், இல்லை சஹாபிகள் சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துருச்சு, இன்னும் 7 நாள் தான் பாக்கி இருக்குன்னு. அப்போ அவங்க சொல்லும் போது ஆதாரங்கள் எதுவும் தேவையில்லை, அடிச்சு விடுறதா. 7 நாள் பாக்கி இருக்குங்கிறது வஹிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்லும்போது நான் திருப்பி கேட்டேன், அப்படி ஒரு வகையில சொன்னா அவர் தான் பெரிய மோசடி பண்ணியிருக்கிறார். காரணம் என்ன? நம்மளை எல்லாரையும் வந்து 29 மகரிபில் பார்க்க சொல்லி அவர் 22ஆம் தேதி அறிவிச்சுட்டு போனா அது என்னங்க நியாயம்? அது அவர் என்ன செய்யணும்? 29 பார்க்கறது. இன்னைக்கு இந்த விஷயம் எங்க போனாலும் பெரிய சர்ச்சை எங்க வரும்? சோமூலி ருயத்தி அஃப்திரூலி ருயத்திங்கிற ஹதீஸ் எடுத்து வச்சு பார்க்கணுமல்ல, 29 மகரிபில் பார்க்கணுமல்ல, பார்க்கலன்னா 30 ஆக்கணுமல்ல, இப்படி தான் வரும். சரி, அப்ப நான் கேட்கிறேன், 29 ஆகல, 27 ஆகல, 28 ஆகல, 22ஆம் தேதி அவர் எப்படி சொன்னார் இந்த மாசத்துல 7 நாள் பாக்கி இருக்குன்னு? சரி, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு சொல்லணும்? அதான் மார்க்கத்தில் 29 மகரிபில் பார்த்து முடிவு பண்றதானே மார்க்கம். அப்புறம் எதுக்கு 22ஆம் தேதி சொல்லணும்? அவன் சொன்ன தப்பு தானே. ஒரு பக்கம் இன்னொரு பாடம் கத்துக் கொடுத்து வேறொரு பக்கம் வேறொரு பாடம் கத்துக் கொடுத்தா அந்த ஆசிரியர் எப்படி ஒழுங்கான ஆசிரியர் சொல்ல முடியும்? நவூது பில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கத்த வர மாட்டார். அப்ப சஹாபிகளுக்கு அன்னைக்கு இந்த பாடத்தை கத்து கொடுக்கானே. யாராவது கேட்டாங்களா அது எப்படி உங்களுக்கு முற்கூட்டியே தெரியும்? அப்படி ஒரு கேள்வி வரல. அவங்க அதுக்கு முந்தி பார்த்தவங்க தப்பா சொல்றாங்க. கரெக்டா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இந்த நாள்ல இவ்வளவுதான் பாக்கி இருக்கு. அது எப்படி தெரியும்? இன்னைக்கு அது படிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஞ்ஞானம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பழைய கால பாட்டிகள் வந்து பிரசவம் நடக்கிறதுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வயிறு தொட்டு பார்த்து சொல்லுவாங்க. ஆண் குழந்தைய பெண் குழந்தைய சொல்லுவாங்க. அந்த நாலேஜ் இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க எல்லாம் வந்து அதுதான் காசாக்கலாம் நினைச்ச உடனே தான் அந்த நாலேஜ் எல்லாம் போயிடுச்சு. என்னது செக்கப்பு 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 நடக்கக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாம் வந்தது. அப்போ அது காசாக்கணும் நினைச்ச உடனே தான். அதுக்கு முன்னாடி அந்த இல்மு இருக்கு. அதே மாதிரி தான் சந்திரனை பற்றி, சந்திரனுடைய படித்தரங்களை பற்றி அதை எப்படி கணக்கிடுறதுங்கிற இல்மு கரெக்டா இருந்துச்சு. அது அவங்க ஒவ்வொரு காரியத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தில் சூரத்துல் ஃபலக்குடைய தஃப்சீர்ல எடுத்து பாருங்க. காலை நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு காட்டுறாங்க. காலை நேரத்தில் சந்திரன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அந்த காசிகின் இதா வகப்ங்கிறது இதுதான். இது அமாவாசைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மறைக்கப்படுற அந்த நாளை பற்றி குறிப்பிடுறாங்க. நான் சொல்ல வருது என்னன்னா, எல்லா வடிவங்களை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எந்த டவுட்டும் இல்லை. அதுல இன்னொரு காரியம் என்ன, மக்கள்கிட்ட குழப்பம் வந்துருச்சு. கலண்டரோட சிஸ்டம்ங்கிறது சந்திரனுடைய வடிவங்கள் அனைத்தும் பார்த்து சந்திரன் ஒரு நாள் முழுமையாக பூமியிலிருந்து பார்க்கக்கூடியவனுக்கு மறைக்கப்படும். இது டெய்லி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்க எல்லாம் போன பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட யாரா இருந்தாலும் மாதத்தின் இறுதியான நாள்ல கிழக்கு பகுதியில் நீங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கிளம்புங்க. கிழக்கு பகுதியில் பாருங்க, ஒரு 3 மாத காலம் நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த டவுட்டும் இந்த விஷயத்தில் இருக்காது. இதை நான் உறுதியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நான் இருக்கக்கூடிய ஏற்பாடில் உள்ள மக்களுக்கு ஒரு 5-6 மாசம் தான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ அவங்க வந்து உர்ஜுல் கதீம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், அமாவாசை தெரியும், நாளைக்கு பிறை இருக்குமான்னு தெரியும், அடுத்த நாள் எப்படி பார்க்கணும் தெரியும். கிளியரா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன, இதில் உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பெரிய சர்ச்சை எல்லாம் பண்ணுவோம். அடிப்படையான காரியம் என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும்தான் சந்திரன் இருந்துச்சா? இல்ல, சந்திரன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கு, லைவா இருக்கு. யார் வேணாலும் பார்க்கலாம், கண்ணு இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். இது என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் இல்லை. அந்த சம்பவமா இருந்தா இன்னைக்கு நடக்கல, நம்ம எப்படி கண்டுபிடிக்க நினைக்கலாம். இன்னைக்கு அது லைவா இருக்கு. சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, எல்லாமே லைவா இருக்கு. இந்த லைவா இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். ஆனா என்ன பிரச்சனை, நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம்.
அதுக்கு முயற்சியும் செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு அறிஞர், அவருடைய உரையை நிறைய பேர் கேட்பாங்க. அவர்கிட்ட சந்திரன் எங்கே உதிக்குதுன்னு கேட்டால் அவர் மேற்குங்கிறாங்க. நான் ஒரு பரிகாசத்துக்கு சொல்லலை. அப்போ இவ்வளோ விஷயம் படித்தவர்களுக்கே இந்த காரியத்தில் அடிப்படை ஞானம் இல்லாத இருக்கிற காரணம் என்ன? அந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கவில்லை. குர்ஆன் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க நல்லா பாருங்க, சுமூர் ருயத்துங்கிற ஹதீஸ் கேட்பாங்க, அது சஹீஹா லைஃபாங்கிற சர்ச்சை எல்லாமே கேள்வி பதில்களில் வரும். நான் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி தான் கேட்பேன். நீங்க உங்க வாழ்நாளில் என்னைக்காவது மகரிபு நேரத்தில் பிறை பார்த்து நோன்பு வச்சிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. வாழ்நாள் அந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டான். நம்மள்கிட்ட எதுக்கு கொண்டு வருது? இந்த ஹதீஸ் இருக்குல்ல, நீங்க இப்படித்தானே பார்க்கணும்பா. அப்ப ஏன் அவங்க பார்க்கல? அது அவங்க சொல்ல காஜி பார்த்து முடிவு பண்ணிக்கிடுவாங்க, காஜி அறிவிப்பாங்கன்ட்டு. இது அதை விட பெரிய கொடுமை. அங்க போய் பாருங்க, நீங்க காஜி நீங்க பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா அவர் அறிவிப்பு செய்வார். என்ன அறிவிப்பு? யாராவது பிறைய பார்த்தா எனக்கு சொல்லுங்கிறான். எவ்வளவு பெரிய காமெடி பாருங்களா. நம்ம என்ன சொல்லுவோம்? காஜி பார்த்து சொல்லுவாங்க. காஜி என்ன சொல்றாங்க? நீங்க பார்த்தா எனக்கு சொல்லுங்க. அப்ப யார் பார்க்கறாங்க? அப்ப சோ அண்ட் சோ அப்படின்னு முடிக்க வேண்டியதான். யாருமே பார்த்த ஆட்கள் இல்லை. இது நான் ஒரு மேடை பேச்சுக்காக சொல்லல. உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பின்னாடி போய் பாருங்க, ஒவ்வொரு மாதத்திலையும் பாருங்க. சரி, அதையும் தாண்டி ஒருத்தர் பார்த்துட்டே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கதை முடியுமா? முடியல. அப்ப சொல்றாங்க, இல்ல நாங்க இன்னைக்கு முடிவு பண்ணல, நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கு. அதுக்கு இடையில என்ன வருது? அதுக்கு இடையில விநாயக சதுர்த்தி வருது. அது ரெண்டையும் கிளாஸ் ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யுது? விநாயக சதுர்த்தி வந்ததுனால நம்ம பிறை ஓரம் கட்டப்பட்ட வரலாறுலாம் நம்ம காலத்திலே இருக்கு. சரி, இது ஒருவேளை தௌஹீத்காரங்க பார்த்ததுனால சுன்னத் ஜமாத்துக்கு பிடிக்கல அப்படின்னு பிரச்சனையானு பார்த்தா அப்படியும் இல்லை. காரணம் என்ன? சுன்னத் ஜமாத்துடைய காஜியை பார்த்து அறிவிச்சு சென்னைக்கு சொன்ன பிறகு என்ன சொல்றாங்க? இல்ல, ஏற்க முடியாது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பொய்யான கணக்கு ஆரம்பத்தில் போட்டு வைத்து அந்த கணக்கை சரி பண்றதுக்கு தான் பிறை நாடகம் என்பதை தவிர என்ன இல்லை. தெளிவாக அது பார்த்து கண்ணால பார்த்து தான் முடிவு பண்ண வேண்டும் என்று உறுதியாக நம்புறவர்கள் கூட அந்த காரியத்தை செய்வதில்லை என்பதனால்தான் இந்த விஷயத்தில் இவ்வளவு குழப்பம் வருது காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க பிறைகளை பார்த்தாங்க, அதை நம்ம ஹதீஸ்கள் மூலமா சொன்னோம். அது மட்டும் இல்லாம அவர்களிடத்திலே மக்கள் பிறையினுடைய அனைத்து வடிவங்களையும் பார்த்து கேள்வியும் கேட்கிறாங்க. 2வது அத்தியாயத்தில் 189 வசனம் என்ன? எஸ்அலுனகானில் அஹில்லா, அல்லாஹ்வே அது சான்று அளிக்கிறான். அவர்கள் பிறையினுடைய வளர்ந்து தேயும் நிலைகளை பார்த்து இது எதுக்குன்னு உங்ககிட்ட கேட்கிறாங்க. அப்ப இனிமேல் என்ன கேட்க கூடாது? அவங்க எல்லா பிறையும் பார்த்தாங்களான்னு இனி கேள்வி கேட்க கூடாது. அவங்க பார்த்தாங்கிறதையும் பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்கிறதையும் அல்லாஹ் அங்க பதிவு செய்தான். ஆனா அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் அளிக்கிற? குல், நீ கூறுவீராக. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கல. வஹி வருது. வஹி வந்த பிறகு அந்த கொட்டேஷன் எது? அவங்க கேட்ட கேள்வி. இப்ப இந்த இடத்துல என்ன அவங்க கேட்டாங்க? சில பேர் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு மாதத்தில் ஆரம்பத்தில் தலைப்புறை இருக்குமல்ல, அந்த 12 தலைப்புறைகளை பற்றி தான் அவர்கள் அகிலத்துன்னு கேட்டாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் அங்க. ஆனா அது போய். ஏன் போய்? ஹதீஸ் வரலாறுலையும் தப்சீர் பதிவு பண்றவங்களும் என்ன செய்யல? வெறுமனே அவங்க கேட்டாங்கன்னு இல்லை, அவங்க கேட்ட கேள்வியையும் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருவதும் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வருவதும் எப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் அங்க இருக்கு. அதனால ஒவ்வொரு மாதத்திலே ஆரம்பத்திலே மகரிபில போய் பிறையை பார்த்து அவர்கள் என்ன செய்யல? அவங்க கேள்வி கேட்டதில்லை. அடுத்தது அகில்லத் அந்த பிறை வடிவம் மட்டும் அல்ல, இப்ப தேதின்னு சொன்னா தி கதி என்கிற 2 வார்டு தான் ஜாயிண்ட் ஆகி வருதுங்கிற சொல்றாங்க ஆய்வாளர்கள். அதனால சந்திரனுடைய தாரீகங்கிறதா தான், சந்திரனுடைய பயண திசை அதை குறிக்கிறது அந்த வேர்டு. புரியுதுங்களா? அந்த சந்திரனுடைய பயண திசைக்கு குர்ஆன் சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன? மனாசில். குர்ஆன்ல 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றா, ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் இஸாப். அந்த இஸாபுடைய மனாசில்கள் அவர்கள் என்ன செய்றாங்க? அதான் எதுக்காக உள்ளது?
அவர்களுக்கு தேதிகளை நிர்ணயம் பண்றதுக்காக அதத சினீன் வருடங்களுடைய கணக்குக்காக ஹிசாபு நல்லா முடிக்கிறான். ஏன் முடிக்கிறான்? பல கணக்குகளுக்கும் சந்திரன் தேவை இருக்கு. இப்ப சந்திரனுடைய மனாசில்களும் மனிதனோட உடம்புக்கு தொடர்பு இருக்கு. மனிதர்களுக்கு பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் நடக்க வேண்டுமானால் சந்திரன் இருக்கணும். சந்திரன் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு மத்தியில் உள்ள கம்யூனிகேஷன்ல கட் ஆயிடும். ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு அதுக்கு வாங்க முடியாது. அது வேற ஒரு சயின்ஸ். அது நீங்க தேவை இருந்தா படிச்சு பாருங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பூமி அழிய போகும் பொழுது இக்கத்தரபத்தி சாத் ஒன் ஷக்கல் கமர், எல்லாமே முடிய போகுது, சந்திரனுக்கே பிளவு விட்டது நல்லா சொல்றான். இப்ப சந்திரன் இருக்கிறதுனால தான் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கிறது. அப்ப அந்த இறுதி நாள் நெருங்கும் பொழுது இந்த மாதிரி மாற்றங்கள் சந்திரனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நம்ம மனசில் வைக்கணும். நம்ம சொல்ல வருது, மாதத்தினுடைய இறுதியான நாட்களை பார்த்து புது மாதத்தை துவங்க வேண்டும். அதர் சொல்ல சொன்னாங்க, அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். அந்த ஃபக்துருலகுங்கிற வேர்டு மட்டும் எடுத்து இமாம் ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்ற வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றாங்க? ஃபக்துருலகுன்னு சொன்னா ஃபக்துரு ஹிசாபுல் மனாசில், மனாசில்களோட ஹிசாபு தான் அதை குறிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் சந்திரன் தங்கும் இடங்களை நாம் கணக்கிட்டு வருடங்களை கணக்கிட வேண்டும். இது முஸ்லீம்களுக்கு இபாதத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா காரியங்களுக்கும் இதை தான் பின்பற்ற வேண்டும். நமக்கு 2 கேலண்டர்ங்கிறது இல்லை, ஒரு கேலண்டர் தான். இபாதத்துக்கு ஒரு கேலண்டரு, மற்ற விஷயங்களுக்கு வேற கேலண்டரு, அல்லது உலக விஷயங்களுக்கு கேலண்டரு, மார்க்க விஷயங்களுக்கு பொருந்தாது, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே கேலண்டர் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை பற்றி சொல்லல. ஏன் சொல்றேன்னா, மனாசில்கள் உண்டாக வேண்டுமானால், அகில்லத்து உண்டாக வேண்டுமானால் சூரியன் வேணும். சூரியனுடைய ஒளிதான் சந்திரன்ல பெற்று அது நமக்கு ஒவ்வொரு மாற்றங்களை காமிக்கிறது. அதே நேரத்தில் சூரியன்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, என்னைக்குமே சூரியனுக்கு ஒரே ஃபேஸ் தான். அப்ப சூரியன் மூலமாக சந்திரனுக்கு ஃபேஸ் ஏற்பட்டு அதன் மூலமாக தான் நமக்கு தேதிகள் உருவாகுது. இப்ப இன்னைக்கு நம்ம ஷாபானுடைய 14ஆம் தேதின்னு சொன்னா அந்த 14ஆம் தேதிக்குள்ளான அடையாளம் சந்திரன்ல இருக்கு. அதே நேரத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதின்னு சொன்னா அந்த 1ஆம் தேதியோட அடையாளம் சூரியன்ல பார்க்க முடியாது. அல்லது இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல நிற்கும் பொழுது பிப்ரவரி 1ஆம் தேதி என்று பூமியிலிருந்து யாருக்கும் பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லவே முடியாது. அப்ப அது ஒரு ஆர்டிபிஷியலான கலண்டர். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த கலண்டர் என்ன? லின்னாஸ், அனைத்து மக்களுக்குள்ள கலண்டர் தான். எல்லா மக்களுக்கும் அந்த கலண்டரை பின்பற்றக்கூடிய கலண்டர் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பின்பற்றுவது தான் நமக்கு கடமை. அதுல ஒரே ஒரு காரியத்தையும் கூட சொல்லி இன்ஷா அல்லாஹ் கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா அதை எதிர்பார்த்து நிறைய பேர் நிறைய டவுட்டோடு வந்திருக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணி போனாதான் நல்லா இருக்கும். அடுத்து என்னன்னா, ஒரு நாளினுடைய துவக்கம் என்பது கலண்டரோட விஷயம் வரும் பொழுது ஒரு சர்ச்சையாகக்கூடிய விஷயம்தான் நாளின் துவக்கம்ங்கிறது. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முஸ்லீம்களுக்கு அல்லாதவங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு நாள் ஆரம்பமாகும், முஸ்லீம்களுக்கு அரபி பேர் உள்ளவங்களுக்கு மகரிபுக்கு பிறகுதான் அப்படின்ட்டு ஒரு காலங்காலமாக அப்படி நம்பி வருவதை தவிர இது நாள் வரைக்கும் அதற்கென்ற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தது இல்லைன்னு மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பூமியில இல்லை. காரணம் என்ன? சூரியனை வைத்துதான் நம் நாளை கணக்கிடுறது, சந்திரனை வைத்து இல்லை. அந்த நாளுக்கு தேதிகளுக்கு தான் சந்திரன். ஒரு நாளுடைய அடிப்படைங்கிறது அதனுடைய ஆரம்பம் முடிவு சூரியனை வைத்துதான் இருக்கு. அப்ப சூரியனுக்கு பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மஷ்ரிக்கு மக்ரிபு நல்லா சொல்றான். மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிபுக்கு தான் சூரியனுடைய பயணத்தை தவிர மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிபிலிருந்து மஷ்ரிக்கு பயணம் கிடையாது. அது நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதோடு டிபேட் பண்ணும் பொழுது கேட்ட கேள்வி அதுதான். அந்த என்னுடைய ரப்பு கிழக்கிலிருந்து கொண்டு வந்து சூரியனை மேற்கில மறைய செய்கிறான், நீ முடிஞ்சா மேற்கிலிருந்து கொண்டு வந்து கிழக்கில் மறைய செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் உனக்கு முடியும் சொன்னா நீ பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு காரியத்தை மாற்றி அமைச்சு காட்டுங்கிறான். இப்ப நம்மளுடைய வாதப்படி நம்ம யார் கூட நிற்கிறோம்?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறோமா, நம்ரூத் கூட இருக்கிறோமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லு, என்ன இப்ராஹிம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஏற்கனவே அது மகரிபிலிருந்து வந்து மஷரிக்குள்ள போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படிலாம் சொல்லணும். நம்மள்ட்ட நம்பிக்கைப்படி நம்ம என்ன சொல்லணும்? அல்ல, ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது தெரியலன்னு சொல்ல வர வேண்டியிருக்கும். ஆனால் பிரபஞ்சத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கிழக்கிலிருந்து மேற்குக்கு தான் பயணம். அதனால தான் ஃபஜ்ர் முதல் தொழுகை, அப்புறம் லோகர். இதில் வம்பு இல்லை, சில பேர் மகரிபெல்லாம் முதல் தொழுகை ஆக்கினவங்கெல்லாம் உண்டு. நம்ம என்ன கோபப்பட்டாலும் பிரபஞ்சத்தில் ஒன்றும் மாற்ற முடியாது. போர்டில் வேணா மகரிப் முதல்ல எழுதலாம் இல்லையா? ஆனால் பிரபஞ்சத்தில் மகரிப் முதல் தொழுகை ஆகுமா? ஆகாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்ற எல்லா ஆயத்துகள் எடுத்து பாருங்க. ஹதீஸ்கள்ல வந்து தொழுகையை பற்றி உள்ளது பாருங்க. ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, ஐவேளை தொழுகை, பகல்லை இரவிலுமாக ஐவேளை தொழுகை, இப்படிதான் இருக்கும். இரவிலையும் பகல்லையுமாக ஐவேளை தொழுகை இல்லை. நடுத்தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அசர் தொழுகை, ஸலாத்துல் உஸ்தா, நடுத்தொழுகை, அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இருக்கிற கோபம் ஃபுல்லாக ஹதீஸ் மேலேயும் ஏற்கனவே எழுதி வச்சது மேலேயும் பண்ணி அதெல்லாத்தையும் மாற்றுறதுக்கு பண்ணுறாங்க தவிர இருக்கிறத ஏற்றுக்கிற மனப்போக்கம் இன்னும் வரல. இப்போ ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பம். காரணம் நீங்கள் நல்லா பாருங்க, இது மகரிபில் தான் நாள் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறவங்க கூட மகரிபுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆக்குறாங்களா? அடுத்த நாள் ஆக்குறா. இப்போ திங்கக்கிழமை ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா? திங்கக்கிழமை ஆயிடுச்சா இல்லையாங்க? உறுதியா சொல்லுங்க. யாருக்காவது திங்கக்கிழமை ஆயிருக்குங்கிற வாதம் இருக்கா? அவ்வளவுதான் மேட்ரு, யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தரை இதே மேட்டுப்பாளையத்தில் நான் கேட்கிறேன், திங்கக்கிழமை இஷா தொழுகைக்கு இஷா நேரத்தில் இந்த மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு யாரும் வருவாங்களா? வருவாங்களா வர மாட்டாங்களா? அப்ப நம்ம பின்பற்றாத ஒண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு வாதம்? நம்மளே பின்பற்றாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான், புரியுதுங்களா? சில பிரயோகங்கள், சில வார்த்தைகள் உள்ள சில பிரயோகங்கள் இருக்கும், அது வந்து புரியாத சில ஆட்கள் தப்பாக விளங்குறாங்க. உதாரணத்திற்கு நாளைக்கு ஒரு நிகழ்வு நடக்குது வச்சுக்கிடுங்களேன், ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு முந்தின நாளை வந்து நினைச்சுவாங்க அந்த நாளோடு சேர்த்து சொல்லுவாங்க. இது மொழியில பழக்கம் இருக்கு. ஈவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இவிஇ, ஈவ். எனக்கு அரபியில லைலத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதை பார்த்து சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ராத்திரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க அரபு நாட்டில் ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு எத்தனை நாள் ரூம் ஆனது என்ன கேட்பான்? கம் லைலான்னு கேட்பான். எத்தனை நாள் தங்குறீங்கப்பா? கம் லைலான்னு. எத்தனை நைட்டு மட்டும் இருந்து பகல் வெளியே போகணும்னு தான் சொல்றாங்க. இல்ல, இது எல்லாருக்கும் புரியும், புரியாத யாருமே இல்லை. ஆனால் தர்க்கம் வரும் பொழுது ஒத்துக்க மாட்டாங்க. தர்க்கம் வருவது எப்படி? ரசூலுல்லாஹ்க்காக வந்து பேரிச்சம்பளம் ஊற வச்சாங்க இல்லையா? இதில் எனக்கு வரும்போது கூட காரில் சொல்லிட்டு வந்தேன், சிரிப்பு தான் வருது. சில நேரத்தில் சிரிக்க வேண்டாம்னு நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. நான் கேட்டேன், குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இது கொள்கை இல்லையா? குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் எடுக்கக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இரவு பகலை முந்த முடியாது, அலல்லேலு சாபிக்கு நஹார். ஹதீஸ்ல அவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்ல என்ன இருக்கு? இரவு வஸ்ல இருக்கு. இப்போ எதை எடுக்கணும்? ஹதீஸ் சஹீஹா இருந்தா கூட எதை எடுக்கணும்? குர்ஆன் ஹதீஸா? சஹீஹான ஹதீஸ், சனதில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஹதீஸ், ரசூலுல்லாஹ்க்கு சிஹ்ர் செய்யப்பட்டதுங்கிற ஹதீஸ். சனதில் குழப்பம் இல்லை, கொள்கையில தான் குழப்பம். நானும் நம்பல, புரியுதுங்களா? குர்ஆனுக்கு முரண்படுது நான் நம்புறேன், ஏத்துக்கல. சில பேர் நான் செலஃபி மன்ஹஜிலிருந்து வெளியில சொல்லுவான், அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் நம்பல, அது குர்ஆனுக்கு முரண்பட்டு நம்புறோம். ஹதீஸுடைய ஷர்த்து படி பார்த்தா சனதில் குழப்பம் இல்லை. ஆனால் அது மறுக்கக்கூடியவர்கள் மகரிபில தான் நாள் ஆரம்பங்கிற ஒரு தவறான கொள்கையை வைத்து அது காலங்காலமாக பிரச்சாரம் பண்ணி இருக்கிறதுங்கிறத வச்சு என்ன செய்யறாங்க? ஒரு சஹாபியோட கூற்று, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அந்த சஹாபி சொன்னாரு, பேரிச்சம்பளம் ஊற வச்ச கதை சொல்லல, சஹாபியின் கூற்று. அது மட்டுமல்ல, அதே சம்பவம் சொல்லக்கூடிய மற்ற ரிவாயத்துகள் ரிப்போர்ட்டுகள் இந்த வார்த்தையும் இல்லை. இதெல்லாம் தெளிவா நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
புக்கரத்தம் வாஷியா, தெளிவா இருக்கு. முதல்ல புக்கரா, அப்புறம் அஷி. உதுவி வல் ஆசால், காலை மாலை. நஹார் வல்லைல், எவ்வளவு ஆயத். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, லுஹாக்கு அப்புறம் தான் லைல். எத்தனை ஆயத்து பட்டியல் போட முடியும்? அவ்வளவு ஆயத்து இருக்கு. இரவு பகலை முந்த முடியான்னு அடிச்சு சொல்லிட்டாதான். அதுக்கப்புறமும் இல்லை, எங்களுக்கு மகரிபில் தான் நாள் ஸ்டார்ட் ஆகும். எதுக்கு? இந்த மகரிபில் பிறையை பார்க்கிற ஒரு புது கலாச்சாரத்தை உண்டு பண்றதுக்காக, அப்படி நம்ம கலண்டரை அழிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. காரணம் என்ன? இந்த பழக்கம் முஸ்லீம்கள்ட்ட இல்லை. இருந்து நல்லா பாருங்க, மகரிபு தொழுகையில என்னைக்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் மகரிபு ஜமாஅத்து முடிச்சுட்டு நீங்க போய் பார்த்தா பிறை இருக்காது இல்லையா? பாங்க் கொடுத்து மகரிபு ஜமாஅத்து முடிச்சு பார்த்தா பிறை இருக்குமா? இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் மகரிபில பிறை பார்க்கிற பழக்கம் இருந்தா என்ன சொல்லணும்? நீங்க இன்னைக்கு தொலை வச்சுக்கிடுங்க, நான் போய் பிறை பார்த்துட்டு வரேன். இல்லை, நான் தொலை வைக்கிறேன், நீங்க ரெண்டு போய் பிறை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும்ல. அப்படி ஒரு நிகழ்வு கூட இல்லை. ஹதீஸுகள் அந்த மாதிரியே நிகழ்வு இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கெல்லாம் ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸுகள் என்ன சொல்றாங்க? நாங்கள் நேற்று பிறை பார்த்தோம்னு சொல்லிட்டு ஆட்கள் வர்றாங்க, தெளிவா சொல்றாங்க, நாங்க ஏத்து பார்த்தோம் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது யாரையும் கண்டிக்கிறதுக்காக இல்ல, கலண்டருக்கு அது அடிப்படை இல்லைங்கிறது உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான். கலண்டருடைய அடிப்படையில் ஒருபோதும் மகரிபில பிறை பார்த்து அடுத்த நாள்ல இருந்து துவங்கும் பழக்கம் இருந்தீங்கனால் என்ன செய்ய முடியாது? கலண்டர் கரெக்டா ஆரம்பிக்கவே முடியாது. அதனாலதான் என்ன வருது? ஒவ்வொரு வருஷத்திலேயும் ரமலான் ஒரு ஆளுக்கு திங்கக்கிழமை, இன்னொரு ஆளுக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னொரு ஆளுக்கு புதன்கிழமை. இந்த 3 நாளுக்குள்ள சிறப்புன்னா, நாள் 3 ஆயிடுச்சு, ஆனா ரமலான் ஒண்ணுதான். அப்போ ஒரு தேதிக்கு 3 நாள். இது சாத்தியமா? இது சாத்தியமா? யோசிச்சு பார்க்கணும். காரணம் என்ன? நாள் என்பதற்குண்டான வேறொரு அடிப்படை தான் தேதிங்கிறது இல்லையா? இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கொஸ்டின் வரும். எந்த ஞாயிற்றுக்கிழமை? அப்ப நம்ம சொல்றோம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்படி சொல்லாம நீங்கள் என்ன செய்யுங்க, பிப்ரவரியில ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க அப்படின்னு சொல்ல எப்படி நிகழ்ச்சிக்கு வருவாங்க? பிப்ரவரியில எந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும்? 1ஆம் தேதியா, 8ஆம் தேதியா, 15ஆம் தேதியா சொன்னாதான் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள்லாம் வருவாங்க. அதனாலதான் நீங்க என்னைக்கு பாருங்க, நம்ம கலண்டர் அடிப்படையில் நமக்கு ஒரு நிகழ்வு நடத்த முடியுமா? ஒரு கல்யாணத்தில் கரெக்டா தேதி போட முடியுமா? அதை வச்சு ஒரு பிளைட்ல பயணம் பண்ண முடியுமா? ஷாபான் 14ஆம் தேதி எனக்கு டிக்கெட் புக் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு போல, நாளைக்கு போல, நாளை கழிச்சு போலாம். ஏன்னா பிளைட்காரர் சொல்ல முடியாது, நாங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து வர்றோம், எங்களுக்கு ஷாபான் 14 இன்னைக்கு தான், எங்களுக்கு டிக்கெட் இன்னைக்கு தான் புக் பண்ணிருக்கு சொல்லணும். இந்த குழப்பத்தினால என்ன பண்ணிருச்சு, நீயாச்சும் கலண்டராச்சும் எதுவுமே வேண்டாம். கிறிஸ்டியன்ஸ் உண்டாக்குனாங்களே, ஃபாதர் கிரிகரி, போப் கிரிகரி, அந்த கலண்டரை கொண்டாங்கன்ட்டு அந்த கலண்டர்ல தான் புக்கிங். அதனால என்ன ஆகுது? கரெக்டா போயிட்டு வரலாம். அப்ப இந்த அவல நிலைக்கு காரணம் யாரு? நானும் நீங்களும் தான் காரணம். கரெக்டான காலண்டரை இருந்தோம், அதை சரியாக படிக்காம செயல்படுத்தாம இருந்து அதோட அடிப்படைகள் மாற்றி விட்டதினால் நம்மளுக்கும் குழப்பம், மற்றவங்களுக்கும் குழப்பம். இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் நம்மளை விடலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் உங்களை வெட்ட வெளியே உள்ள ஒரு மைதானத்தில் தான் விட்டு போடுறேன், அதனுடைய இரவு கூட பகல் மாதிரி இருக்கும், கிளீனா இருக்கும், சந்தேகம் இருக்காது. மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதுனா லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், எந்த சந்தேகமும் இல்லை, தக்வா உள்ளவங்களுக்கு எல்லாம் நேர்வழி இருக்கு, தக்வா இல்லாதவனுக்கு நேர்வழி கிடைக்காது. நேர்வழி இருக்குன்னு அல்லாஹ் தெளிவா சொன்ன பிறகு நேர்வழி இல்லை அப்படிங்கிறது நம்ம போறது நம்ம குழப்பம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை தான். ஒரு மாதத்தில் 29 அல்லது 30 நாட்கள் தான் இருக்க முடியும். புது மாதத்தை ஆரம்பிக்கிறது, புது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மகரிபில் போய் பார்த்து கிடையாது, பழைய மாதத்தை கரெக்டாக முடித்து புது மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதனுடைய இறுதியான நாட்களில் பார்த்து வந்தால் கண்ணால் பார்த்தே நம்ம முடிவு பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு அது தேவையில்லை, அதான் சொல்லுவார். இன்னைக்கு ஏன் தேவையில்லை? நமக்கு துல்லியமான கணக்கு இருக்கு. இன்னைக்கு பழைய காலத்தில் என்னோட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கிறேன், வீட்டு வாசல் படிக்கு பக்கத்தில் ஒரு கம்பு நட்டு வச்சிருக்கும். அதை வச்சுதான் என்ன செய்யும், அசர் தொழுகையை முடிவு பண்ணுவாங்க.
இவ்வளவு நிழல் வந்துருச்சு, ஏன்னா கிளாக்கு கிடையாது, பாங்கு தூரத்திலிருந்து கேட்காது. இப்படி இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கேயாவது நிழல் பார்த்து தொழுகிறது இருக்கா? அதுவும் இபாதத்து தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னைக்காவது வாட்சில் பார்த்து தொழுவது உண்டா? இல்லை. என்னைக்காவது கலண்டர்ல பாங்கு கொடுக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாங்கு கொடுத்தது உண்டா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதே போதும் சொன்னா எல்லாத்திலையும் அவங்க ரிவர்ஸ்ல போனோம். எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, அட்வான்ஸ் எடுக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹஜ்ஜில் கொண்டு போய் அவங்க கையால தான் ஒதுங்கிய தடுத்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நேரம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, செல்லான் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறாங்க, அவங்க குர்பானி எடுத்துருவாங்க. எப்ப இருக்கிறது எனக்கு தெரியாது. யாருக்காவது சந்தேகம் உண்டா? யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவங்க தெளிவா மக்கால் எழுதி வச்சிருப்பாங்க, குர்பானி அறுக்கிறது மம்னூ, தப்புன்னு எழுதி வச்சிருப்பான். புரியுதுங்களா? லக்கேஜ் தலையில வச்சு நடக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சது பக்கத்தில் என்ன இருக்கும், குர்பானி அறுக்கிறது தப்பு, ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு சுன்னத்து தான் தப்புன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னால காரணம் என்ன, லட்சக்கணக்கான மக்கள் அங்க அறுக்கிறதுக்கு போன பெரிய பிரச்சனை வரும். அவ மார்க்கத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க, அட்வான்ஸ் பண்றாங்க. மார்க்கத்துக்கு முரண் இல்லை. காரணம் என்ன, ஒரு காரியத்துக்கு வக்காலத்து கொடுக்கலாங்கிற சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்நாள்ல 22ஆம் தேதியே இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் பாக்கி இருக்குங்கிற நம்ம காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹிசாப் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன அல்லாஹ் சொல்றான், லி தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், நீங்கள் அதனுடைய வருடத்தின் எண்ணிக்கையை கற்றுக்கொள்வதற்காக என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். லி தஅலமு, அது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை கற்றுக்கொள்வது ஹராமும் அது நமக்கு பயனில்லாத விஷயமா இருந்தா அல்லாஹ் ஒருபோதும் நம்மளை கற்றுக்கொள்ள சொல்ல மாட்டான். அது அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் நமக்கு அதை அனுமதி தர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி துல்லியமான கணக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும், நடப்பில் உள்ள மாதம் அது 29ஆம் 30ஆங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிப், நாங்க உம்மியான உம்மத்தா இருக்கு, எங்களுக்கு அதனுடைய கணக்கோ மற்ற விஷயங்களோ தெரியாது. அது எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமுல் ருயத் எப்ப சொல்றாங்க, ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத்து லின்னாஸ் என்று சொல்லி முடிச்ச பிறகுதான் ஃபஸூமுல் ருயத்திஹி வஃப்திரு லிருயத்தின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு பாதி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து தான் பேசுறாங்க. அதுக்கு முந்தின பாகம் இங்க இருக்கு, அது சொல்லணும்ல. ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத்து லின்னாஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபஸூமுல் ருயத்திங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனுடைய படித்தரங்களை மனித குலத்திற்கு தேதிகளுக்காக ஆக்கி இருக்கிறான். அது தமிழ்நாட்டில் ஒரு தேதி, கேரளாவில் ஒரு தேதி, ஆந்திராவில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று கிடையாது. மனித குலத்திற்கு தான் தேதி. எங்க ஒரு நாள் இருக்கிறதோ அந்த நாளுக்கு தான் தேதி. நாள் மாறும்போது தேதி மாற வேண்டும். இது அடிப்படை. அந்த அடிப்படையில் நம்ம செயல்பட்டா நம்மளுடைய இபாதத்துகள் கரெக்டாக செய்ய முடியும், நம்மளுடைய பெருநாள் கரெக்டாக கொண்டாட முடியும். அது மாதிரி எல்லா காரியங்களையும் நமக்கு அது பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மார்க்கத்துக்கு முரணானதில்லை, மார்க்கம் ஹராமாக்கின விஷயம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை வார்த்தைகள்ல தொங்கி இருந்தால் என்ன செய்யணும், எல்லா விஷயங்களும் வார்த்தைகளுக்கு வர வேண்டும். ஒன்னுல மட்டும் நமக்கு சௌகரியமானது மட்டும் எடுத்து நம்ம கஷ்டமானது விட்டுறக்கூடாது. என்ன சொல்ல என்ன சொன்னாங்க, நோன்பை எப்படி திறக்கணும் சொன்னாங்க, இதே மாதிரி பார்த்து தான் திறக்கணும் சொன்னாங்க. இதே வார்த்தை தான் இதில் வருது. இரவு கிழக்கு திசையை காட்டி சொன்னாங்க, இரவு இங்கிருந்து வருவதை நீங்கள் பார்த்தால் நோன்பு திறங்கிறாங்க. இப்போ மோதின் இருக்கிற வச்சுக்கிடுங்களேன், 6:36 பாங்கு. அவர் சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஹதீஸ்ல எப்படி இருக்கு, இரவு வருவதை நான் பார்க்க வேண்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்ப பார்க்கிறாரு, இரவு வர்றது பார்க்கல, எல்லாம் மூட்டமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இரவு வருவதை பார்த்தாதான் நோம்பு திறக்க முடியும். இப்ப விட்டுருவாங்களா யாராவது? ஹதீஸ்ல இருக்கிற வார்த்தை வச்சுதான் கேட்கிறேன். என்ன சொல்லுவாங்க, சரி இப்ப அவர் என்ன 6:36 தான் பாங்கு, 6:30 இருட்டாயிடுச்சு, அவர் பாங்கு கொடுத்துட்டாரு. ஹதீஸ் அடிப்படையில் காரணம் என்ன, இரவு வருவதற்கு கண்டாரு, நோன்பு திறக்க முடியுமா? நோன்பு திறக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவர் அமுச்சு விட்டு வேற மோதின பாருங்கம்பா, இருக்கா இல்லையா? அப்ப என்ன காரணம், நம்ம செயல்படுத்துற ஒரு சில விஷயங்களில கரெக்டா இருக்கு, வேற சில விஷயங்கள்ல காலங்காலமாக இப்படி செயல்பட்டு வர்றதுனாலையும் இன்னொன்னு என்ன இருக்கு தெரியுமா, இதுல வேற ஒரு அரசியலும் அதுல இருக்கு. காஜிங்கிற ஒரு பட்டம், அது நல்ல வருமானம் இருக்கிற ஒரு பட்டம் தான். காரணம் ஒரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் இருக்கு.
நான் கொடுத்ததுனால சொல்கிறேன். தெரியுதா, ஒரு நிக்காவுடைய விஷயம் ஏதாவது வந்தால் காஜி கையெழுத்து போட்டால் தான் என்ன செய்யும், அங்கீகரிக்கொண்டு வந்தால் அவர் கையெழுத்து போட்ட மாட்டேன். இப்போ அந்த விளம்பரம் பார்த்துருக்குல்ல, கையெழுத்து இப்போ பழைய மாதிரி கையெழுத்து இல்லை, உங்கள் கையெழுத்து இப்போ லட்சக்கணக்கான மதிப்பு இருக்குது. நீங்கள் சிஏ பாஸ் ஆகிட்டாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிட்டாங்க, உங்களுக்கு கையெழுத்துக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி என்ன இருக்குது, அந்த பட்டத்தை வச்சு தான் என்ன இருக்குது, வருமானம் வருது. ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. காரணம் என்ன, இவங்க ஆளுக்கு ஒவ்வொரு நாள் 2 நாள் சொன்னால் எப்படி லீவு கொடுக்கறது? ஸ்கூல் லீவ் விட முடியுமா? வெக்கேஷன் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? எதுவுமே அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன, உங்க பெருநாளுக்கு லீவு கொடுக்கறது பெருநாள் என்னைக்குன்னே தெரியலையே, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது, ஒருத்தரை நிலைநாட்டி இவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு பெருநாள் ஓகே, அவர் எப்ப சொல்லுவாரு, அவர் நாங்க சொல்லும் போது அவர் சொல்லுவார் இல்லையா? நீங்க நல்லா பாருங்க, சிவகாசி கலண்டர்ல இருக்கக்கூடிய தேதிக்கு மாறி என்னைக்கால் பிறை பார்க்கறது பார்ப்போம். சிவகாசி கலண்டர் எடுத்து பாருங்க, அந்த கலண்டர்ல ரமலான் எப்ப ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அன்னைக்கு பிறை பார்க்கும். சரி, கண்ணால தான் பிறையை பார்த்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எதுக்கு முற்கூட்டிய கலண்டர்ல அந்த டேட்டையும் போடணும்? எல்லாரும் கலண்டரை கிழிச்சு போட்டுற வேண்டியதான். காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கிற மாதிரி நிழலை பார்த்து தொழுவோம், பிறையை பார்த்து என்ன செய்வோம், மாதத்தையும் துவங்குவோம். எதுக்கு கலண்டரு? நம்ம கலண்டரு, இஸ்லாமிக் கலண்டரு, மதரசா கலண்டர், அந்த கலண்டர் இந்த கலண்டர்லாம் வாங்கி வச்சிருக்கிறதுக்கு, ஒன்று தொழுகையினுடைய நேரத்தை பார்க்கறதுக்கு, இன்னொன்று என்ன இருக்கு, கண்ணுக்கு தெரியாத மூலையில் ஒரு தேதி இருக்கும். பெரிய தேதியிலெல்லாம் நம்ம இருக்காது, இருக்குமா? பெரிய தேதி பிரிட்டிஷ்காரன் தேதி தான் இருக்கும். நம்ம தேதி எங்கே இருக்கும், இந்த பக்கம் மூலையில் நம்ம தேதி இருக்கும். நமக்கு ஒரு நிம்மதி என்னன்னா, தமிழுடைய தேதி அந்த பக்கம் மூலையில் இருக்கு. ரெண்டும் சமாசமாக இருக்கிறதுனால என்ன இருக்கு, வீட்டில் கரண்ட் போனால் பக்கத்து வீட்டில் பார்த்து அங்கேயும் கரண்ட் போயிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். வரும்போது ஒன்றா தானே வரும், நம்ம மட்டும் கரண்ட் போய் அவங்க அப்படி வெளிச்சத்தில் இருக்க வேண்டாம், அந்த நிம்மதி, அந்த நிம்மதி தான் இப்போ இருக்கு. மற்றபடி பாருங்க, எவ்வளோ கவலையான விஷயம். நம்மளால சிரிக்க முடியுது, ஆனால் ஒரு சமுதாயம் கேவலப்படுத்தப்படுது. அவங்க பண்டிகை என்னைக்குன்னு தெரியாது, அவங்க ஆளுக்கு என்ன செய்யுது, பார்த்துருச்சான்னுங்கிறான். பாட்டு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. டேய், நான் இங்கே தானே இருக்கு, நான் எங்கே போக போகிறோம், எனக்கு டைம் வராது, நான் எங்கேயும் போக முடியாது. குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லாமே அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றது, எதுவுமே அங்கங்க மாறாது. வல என்ன செய்யுது, வலல்லைலு சாபிக்குன் நஹார், ஒருபோதும் இரவு என்ன செய்ய முடியாது, பகலை முந்த முடியாது. லட்சம்சு எம்பகிலகான் துதிரிக்கல் கமர், ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, சூரியனை சந்திரனை அடைய முடியாது. எதுவுமே மாறாது சொல்றோம் நம்ம, அதெல்லாம் மாறும். மறுமையினுடைய அடையாளம் என்னது, பிறை நேரமா தெரியுது, மறுமையினுடைய அடையாளம் சொல்லக்கூடிய அவ்வளோ என்னது தைரியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சகோதரர்களை முடித்துக் கொள்கிற, இது ஒரு தமாஷ் இல்லை, சில விஷயம் நகைச்சுவையாக ஒரு தூங்கக்கூடாதுங்கிறதுக்கு சொன்னாலும் கூட கவலையான விஷயம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான காலண்டரை தந்து, அந்த காலண்டரை பின்பற்றாம, அதனுடைய காரியங்களை பற்றி படிக்காம, யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்மளோட காலத்தை கழிப்பது, நம்மளுடைய இபாதத்துகளை வீணாக்குறது, நம்மளுடைய இபாதத்துகளுடைய முக்கியத்துவமான நாட்களில் அது கண்டுகொள்ளாம போகிறதுங்கிறது ஒரு முஃமின் கண்டிப்பாக அவனை கவலைப்படுத்த வேண்டிய விஷயம் என்பதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்றோம். யாரையும் தவறாக பேசுறதுக்கோ நாங்க தான் சரின்னு சொல்றதுக்கோ இல்லை, அப்படியாவது சிந்தித்து இந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பேசின விஷயத்தில் உங்களுக்கு முக்கியமான புரியலங்கிறது மட்டும் இருந்தால் கேட்டால் போதும், கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியல, இது கிளியர் பண்ண நல்லா இருக்குன்னா நல்ல முறையில் கேளுங்க. தெரிந்த விஷயமா இருந்தா சொல்ற, தெரியாத விஷயமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக் ஃபரீத், இப்போ நம்மளோட நாளின் தொடக்கம் கேட்குதா? ஓகே. ஒரு நாளின் தொடக்கன்றது நம்ம ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து வச்சுருக்கோம். இப்போ பிறை என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரே நாளில் தொழுகணுன்றது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஃபஜ்ருக்கு முன்னாடி நமக்கு பிறை பறந்தது இருந்துச்சுன்னா நம்ம அது பிறை ஒன்றுன்னு கணக்கிட்டுக்கிறதா, இல்லை ஃபஜ்ருக்கு அப்புறம் நம்ம பிறை வருது அப்படின்னா எல்லா
சர்வதேச அடிப்படையில் அது கரெக்டாக வருமா? அந்த இடத்துல எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளின் துவக்கம் வந்து ஃபஜ்ர் தான். இப்போ ஃபஜருக்கு முந்தி பிறை பிறந்தால் எடுத்துக்கிறதா, ஃபஜருக்கு பிறகு பிறை பிறந்தால் என்ன செய்யறதுங்கிற அந்த அடிப்படை தான். அப்போ எப்படி இது ஒன்றா செயல்படுத்துறதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நாள் எப்போவுமே கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து தொடங்கி அதை வந்து என்ன செய்ய துவங்கி அதை முடிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதத்தை முடிவு பண்ணுறது எப்போ, இந்த மாதம் முடிவு அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறது பிறை பார்த்த பிறகு இல்லை. பிறை பார்க்கறதுங்கிறது அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான். ஒரு மாதத்தை முடிக்கிறது எப்போ, நம்ம ஏற்கனவே கிளாஸில் சொன்னோம், அது மறைக்கப்படுற நாள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பிறையை பார்த்துட்டே வர்றோம், இறுதியான நாட்கள் என்ன செய்யும், கிழக்கில் கடைசியான பிறை தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு தான் குரான்ல அல்லாஹ் சூரத்து யாசீன்ல 39-40 வசனங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஹத்தா ஆதா கல் உர்ஜூனில் கதீம், அந்த உர்ஜூல் கதீம் வரைக்கும் அது வடிவம் இருக்கு. அந்த உர்ஜூல் கதீம் வடிவம் பார்த்தா நமக்கு அடுத்த நாள் என்ன தெரியும், பிறை தெரியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது பிறை இருக்காது. காரணம் என்ன, சூரியனும் சந்திரனும் பூமியும் நேர்கோட்டுக்கு வந்திருக்கும். பூமியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்திரன் பார்க்க முடியாது. சந்திரனுடைய ஒளி இருக்கக்கூடிய பகுதி பூமிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்போ பூமியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்திரன் தெரியாது. அந்த நாளில் என்ன செய்யணும், மாதத்தை பூர்த்தி பண்ணி அடுத்த நாளுக்கு நுழைய வேண்டும். அடுத்த நாள் காலையில் பிறை தெரியாது. புரியுதுங்களா? எப்போ பிறை தெரியும், அடுத்த நாள் ஆரம்பமாகி அந்த நாளுடைய ஃபர்ஸ்ட் டேல மகரிபில் ஏதாவது ஒரு பகுதியில் பிறை தெரியும். அது எல்லா பகுதியிலும் தெரியாது. எந்த பகுதியில் தெரியும், எந்த பகுதியில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஏறத்தாழ 48 நிமிடங்கள் சந்திரன் மறைகிறதுக்கு இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன செய்யும், சந்திரன் தெரியும். மற்ற இடங்கள்ல தெரியாது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மறைஞ்சிட்டு 15 நிமிஷம் முன்னாடி மறைஞ்சிட்டா தெரியாது. அப்ப அது பார்த்துட்டு நம்ம வந்து புது மாதத்தை துவங்கிறது இல்லை. மாறாக அந்த மறைக்கப்படுறதோட மாதத்தை பூர்த்தி செய்து புது மாதத்துக்கு வரும்பொழுது நம்ம கரெக்டாக வந்துடும். அது எல்லா ஆட்களுக்கும் என்ன செய்யும், நமக்கு என்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதே நாளில் உலகத்தில் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் அந்த டேட்டு தாண்டி போகும்பொழுது, அந்த டே தாண்டி போகும்போது மறைக்கப்படும். புரியுதுங்களா? அவங்க யாருக்கு தெரியும், புது மாதத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும், பழைய மாதத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும். எது மாதிரி, இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமைக்கு போயிட்டா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை பூமியில் பாக்கி இருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில உள்ளவங்களுக்கு சந்திரன் தெரியும். ஆனால் நம்ம புது மாதத்துக்கு புது நாளுக்கு வந்துட்டோம், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், கடைசியாக தெரியாத நாளை பூர்த்தி பண்ணி திங்கக்கிழமையிலிருந்து புது மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாறாக நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அப்போ சூரியன் காலையில் ஃபஜருக்கு முந்தி பிறை வந்து எங்கேயாவது தென்பட்டா நம்ம அடுத்த நாள் ஒன்னாக்கிக்கிறது, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒன்னாக்கிக்கிறதுங்கிற ஒரு டவுட் வரும். அது அந்த அடிப்படை வந்து சந்திரனுக்கு இல்லை. காரணம் என்ன, சில நேரத்தில் நமக்கு ஃபஜர் தாண்டி போனாலும் உலகத்தில் பல பகுதியில் இன்னும் லாஸ்ட் பிறை இன்னும் முடியலை, லாஸ்ட் பிறையே முடியலை. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும், புது மாதத்துக்கு இல்லை, அவங்க வரவில்லை. அதே நேரத்தில் நமக்கு கிழக்கில் உள்ள ஆட்கள் என்ன செஞ்சிருக்கும், நம்மளுக்கு முன்னாடியே புது மாதத்துக்கு நுழைஞ்சிருக்கும். அதனாலதான் என்னது, டேட் எப்பவுமே கிழக்கிலிருந்து மேற்க நோக்கி தான் போகும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இல்லை. இப்போ குழப்பம் வர்றது காரணம் என்ன, நம்ம எல்லாரும் வந்து ஆவேசமா சொல்லுவோம் சவுதியில் பார்த்து நம்ம எடுத்துக்கலான்னு. சவுதி நமக்கு பின்னாடி தான் இருக்கு, அவங்கள பார்த்து நம்ம எடுக்க முடியாது. நம்மளை பார்த்து தான் அவங்க கொண்டு போன தவிர அவங்கள பார்த்து நம்ம எடுக்க முடியாது. அதனால தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், மாதத்தை நம்ம முடிவு பண்ணுறதுங்கிறது முடிக்கிறது புது பிறையை பார்த்த பிறகு இல்லை. புரியுதுங்களா? அப்போ அவங்க பார்த்து பார்த்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது பிற்காலத்தில் வரக்கூடிய ரெக்கார்டிங் தான். எப்படி ரெக்கார்டிங், இப்போ இந்த வருஷத்தில் எடுத்துக்கிடுங்களேன், நம்ம இப்போ ரமலான் வந்து 18ஆம் தேதி 1 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 1ஆம் தேதி நம்ம என்ன சொல்லுவோம், இனி காலங்கள் கழியும் போது இந்த ரமலானை மென்ஷன் பண்ணும்போது 18ஆம் தேதி தான் பிறை தென்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? காரணம் 18ஆம் தேதி மகரிபில் தான் முதல் பிறை தென்படும். அந்த பேக் ரெக்கார்டிங்கை நம்ம ஒருபோது என்ன நினைச்சிடக்கூடாது, இது பார்த்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. காரணம், பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் அப்படி ஒரு அடிப்படை வச்சாலும் கூட அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் நமக்கு மத்தியில் இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பேசினா சரியாகும். ஒரேடியா புரியாது, எனக்கே பல வருஷம் பேசினா அப்புறம் தான் புரிஞ்சு தெரியுதா? ஓகே. ஓ
இப்போ இந்த ஹஜ்ஜுக்கு வர்றது சம்பந்தமாக கேள்வி வருது. இப்போ பல பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க எப்படி கரெக்டாக வர முடியும்? நீங்கள் கரெக்டாக பிறைய பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர முடியும். இப்போ குழப்பம் என்ன தெரியுமா? அதில் ஒரு தமாசு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கலண்டர் இருக்கிறதுனால தான் குழப்பம். இப்போ கலண்டர் இல்லைன்னு வச்சுக்கணுங்களேன், வாட்சும் இல்லை, கலண்டரும் இல்லை. இப்போ தேதி கண்டுபிடிக்க முடியாதா? நேரம் கண்டுபிடிக்க முடியாதா? இதை விட துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்ன? இப்போ கால்குலேட்டர் இல்லாத காலத்தில் கணக்கில் புலியாக இருந்த ஆட்கள்லாம் இருக்கும். எது மளிகை கடைக்காரங்கெல்லாம் அது கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ 10, 12, 10, 12, 22 கால்குலேட்டர் தேவை இருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி தான் சரியாக ஒருத்தர் வானத்தில் கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வரும்போதே எப்போ ஆரம்பமாகும் தெரியும். குறிப்பாக அஜ்ஜில். காரணம் என்ன? அஜ்ஜுடைய கிரியை ஸ்டார்ட் ஆகுது 10ல். துல்ஹிஜ்ஜா 10ல் தான் பெருநாள் வரும். துல்ஹிஜ்ஜா 8ல் தான் என்ன செய்யும்? யௌமு தர்வியா ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8 நாள் அவங்களுக்கு கேப் இருக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. வர்ற வழியில் எங்கேயாவது பிறை பார்த்தாங்களா? 1,00,000 பேர் வந்தாங்க. 1,00,000 பேர் ஒரு ஆள் கூட நாங்கள் இந்த நாள் பிறை பார்த்தோம் சொல்லவே இல்லையே. ஒரு ஆள் கூட ரிப்போர்ட் பண்ணல. ஹஜ்ஜில் ஒரே ஒரு ஹஜ்ஜில் தான் ரசூலுல்லாஹ் கூட வந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணல. என்ன காரணம்? அவங்க ஹஜ்ஜு தப்பாயிடுச்சா? இல்லை. ஏன்னா அந்த ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க கரெக்டா சொல்றாங்க, துல்கஅதா மாதத்தில் இத்தனை நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது நாங்க புறப்பட்டோம். அதான் நான் சொல்ல வர்றேன். கலண்டர் இல்லைன்னா, வாட்ச் இல்லைன்னா கரெக்டா தெரிஞ்சுக்கிடும் இல்லையா? பழைய காலத்து பாட்டிமார்கள் அந்த துணியை பார்த்துட்டு இது 2ஆம் பிறதா 3ஆம் பிறன்னு அவங்களுடைய அந்த மெலிசா இருக்க அந்த காட்டன் துணி மூலமா பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒப்சர்வேஷன் இல்லை, அதனால குழப்பம் வருது. அப்போ ஹஜ்ஜில் குழப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு முந்தின வருஷங்களில் கரெக்டான பிறை இருந்தும் அவங்க ஹஜ்ஜு தப்பாக கொண்டாடினாங்க, நடத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில் கலந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட ஹஜ்ஜு கரெக்டாக இருந்ததுனால என்ன சொல்லிட்டாங்க? இந்த வருஷம்தான் கதிஸ்ததாரா, அல்லாஹ் படைத்த அதே நாள் அதே நேரத்துக்கு திரும்ப வந்திருக்கிறது. அதனால இறுதி பேரில் என்ன சொன்னாங்க? கரெக்டாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எந்த நாள், இது எந்த மாதம், இது எந்த இடம். ஒரு கலண்டருக்கு என்ன அடிப்படை? 3மே மென்ஷன் பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. யாருக்கு குழப்பம் இல்லை. காரணம், இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லும் பொழுது என்ன வேணும்? பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் இல்லையா? டேட் ஆஃப் பர்த் சொன்னா என்ன வேணும்? பிளேஸ் ஆஃப் பர்த் அதில் இன்க்ளூடா இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் பிளேஸையும் என்ன சொன்னாங்க? இது எந்த இடம், இது புனிதமான மக்கா, இது எந்த மாதம்? துல்ஹிஜ்ஜா மாதம். இது எந்த நாள்? யௌமு நஹர், 10வது நாள். கிளியர் ஆயிடுச்சு. அந்த 10வது நாள் கரெக்டா இருந்துச்சு. அல்லாஹ் ஆவானங்களும் பூமியும் படைத்த அந்த நாள் கரெக்டா இப்பதான் வந்துருச்சுட்டான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன இல்லை, நம்ம இப்ப நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம செயற்கையான பல காரியங்களுக்கு வந்த பிறகு இயற்கையான காரியங்களில் நமக்கு சந்தேகம் வருது. இந்த பிரச்சனை. இந்த கொஸ்டின் உருவான தப்புன்னு சொல்ல வரல. இந்த கொஸ்டின் உருவானதுக்கு காரணம் நமக்கு டவுட் அடிக்குது. இது எப்படி சாத்தியம்? இப்போ கூகுள் மேப் இல்லைன்னா யார் மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் வரமாட்டாங்களோ? இப்போ நமக்கு கூகுள் மேப் இல்லைன்னா என்ன செய்யும்? பாலை பூர்த்தியாகாத பாலத்தில் கூட ஏறி குதிக்கிறாங்க கூகுள் மேப் வச்சு இல்லையா? கூகுள் மேப் இல்லைன்னா என்ன செய்யும்? இந்த பாலம் பூர்த்தி ஆயிடுச்சா, இந்த பாலத்தில் ஏறலாமான்னு கேட்கும். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் குழப்பம் வர தவிர 2 மெத்தட்லையும் குழப்பம் வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அடிஷனலா சொல்றேன். இப்ப நம்ம கண்ணால பார்த்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் கணக்கில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கணும். அது மாறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ லொஹர் தொழுதாங்களோ அதே நேரத்தில் நம்ம லொஹர் தொழணும். புரியுதுங்களா? கணக்கின் அடிப்படையில் தொழுதாலும் அப்படி வரணும், கண்ணால சூரியனை பார்த்து தொழுதாலும் அப்படி வரணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ நோன்பு ஆரம்பிச்சாங்களோ அதே நாளில் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்குண்டான டைம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன இல்லை, வெத்து கண்ணால பார்க்குற மெத்தடை விட கணக்கை பின்பற்றும். எது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜில் மற்ற காரியங்களில் எல்லாத்துலையும் இப்போ கூட ஒரு குழப்பம் வந்துருச்சுங்க. ஒரு திரையை போடணும், நான் போட வேண்டாம் தான் சொன்னேன். சரி வராதுண்டா, அது என்ன எப்படி மார்க்கத்தில் இருக்காது இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபிகள் என்ன இருக்கு, நம்மளை விட தக்குவா கூடினாங்க. முதல் ஸ்டெப்பில் அவங்க இருக்கு, பெண்கள் பின்னாடி இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லை.
நம்ம தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறத தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முதல்ல ஆண்கள், அப்புறம் சின்ன பசங்க, அப்புறம் சிறிய பெண்கள், அப்புறம் பெரிய பெரிய சின்ன குழந்தைங்க பின்னாடி, இப்படின்னு என்ன செய்யறாங்க, மிக்சிங் பண்ணுறாங்க. ஆனால் மிங்கிள் ஆகாத மாதிரி ஆக்கிடுறாங்க. கரெக்டாக இருக்குது. இடையில ஒரு திரையை போட்டால் என்ன இதுக்கு தேவை இருக்குது? இப்போ நம்ம மாற்றிட்டோம், லெஃப்ட் ரைட்டாக மாற்றிட்டோம். சில பள்ளியில் போனால் மேலே இருக்குது, சில இடத்துல மாற்றத்தில் இருக்குது. அது சுன்னத் இல்லையா? எது சுன்னத்து? புதுசாக உண்டாக்குறது நம்ம சுன்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். விதத்து மார்க்கத்தில் இல்லை, இது நம்ம ஒரு பாதுகாப்புக்கு பண்ணுறோம். ஆனால் மார்க்கம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டான ஃபாலோஅப்பு பல காரியங்களில் இல்லை. ஆனால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இருக்கிறது சொல்லும் பொழுது அதை எப்படின்னு கேட்குறாங்க. இந்த முரண்பாடு நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் தானே இருக்கு. மாதம் 29 நாளில் முடியும், அதனால்தான் மாதம் ஒரு முறை 29ஆம் மற்றொரு மாதம் 30ஆக கணக்கிடப்படுகிறதா? அப்படிதான் என்றால் ஒன்று சேர்ந்த மாதிரி 2 மாதங்களுக்கு 30 நாட்கள் வருகிறதா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாதம் 29 நாள் கிடையாது, புரியுதுங்களா? மாதம் என்பது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தான். சூரிய சந்திரனுடைய ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4 வாரம். இதுக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறது இல்லை ஒரு மாதம், மாறாக சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறதோட நேர்கோடுலேயே வரணும், புரியுதுங்களா? அந்த நேர்கோடு சேர்ந்து வரும் பொழுது என்ன ஆகும்? 28.5 வரும். அது என்ன ஆகும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதத்தில் பேலன்ஸ் பண்ணும். அது வந்து அக்யூரசி பண்ணும் பொழுது என்ன ஆகும்? 29 அல்லது 30 வரும். ஆஃப் டேல வந்துட்டு முடியாது. அது என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சேம் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்குண்டான டைம் தான் இது 28.5 சம்திங் சொல்றது, புரியுதுங்களா? ஆனால் அது டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 29 அல்லது 30 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு அங்கே அடிப்படை இல்லை. அது என்ன கேட்டீங்கன்னா, மாதத்தை வந்து 2 டைப்பில் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சயின்ஸுக்கு போக வேண்டியிருக்கும். நமக்கு சொல்லி தந்த மாதம் 29 அல்லது 30. அது வந்து என்ன செய்யும்? நேர்கோட்டுக்கு வரும் பொழுது கரெக்ட் ஆகிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் சுற்றி வருது மட்டும் அடிப்படை இல்லை. அது வந்து என்ன செய்யும்? அது வந்து லூனார் கலண்டர் அப்படின்னு நார்மலாக சொன்னால் அதுதான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம்ங்கிறது என்னன்னா 3மே, அதான் உம்ம அலைக்கும் என்ற வேர்டு வருது. அது மறைக்கப்பட வேண்டும். இதுக்கு முந்தைய அது மறைக்கப்படாது. 28 மறைக்கப்படாது, 28.5 மறைக்கப்படாது. மாறாக என்ன 29 தான் மறைக்கப்படும். அப்போ நமக்கு அது ரொம்ப அதனுடைய நுணுக்கமான சயின்ஸ் சொல்லி தராம சிம்பிளா சொல்லி தந்தாங்க. 29 அல்லது 30, அதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, இதில் 2வது கொஸ்டின் தான் கேட்கலாம். எந்த காலகட்டத்திலிருந்து காலண்டர் தவறான முறை பின்பற்றப்பட்டது? இதை எதிர்த்து முந்தைய அறிஞர்கள் யார்? அப்போ அது வந்து நமக்கு ஒரு கரெக்டான டாட்டா வந்து நம்மள்கிட்ட இல்லை. எந்த காலத்திலிருந்து நம்ம தேடி இருக்கிறோம். தேடினது நமக்கு கிடைச்சது என்னன்னா, கிலாஃபத் வந்து 1921 முடியும் போது அது வரைக்கும் உலகத்தில் பயன்படுத்திட்டு இருந்த கலண்டர் வந்துட்டு இதிரி கலண்டர் தான். நமக்கு தெரியும், வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டது அந்த கலண்டரில் தான். இப்போ நீங்கள் பாருங்க, இன்னைக்குள்ள மெத்தடில் தான் பழைய வரலாறாக இருந்தால் நீங்கள் எதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ரமலான் 17 பத்ர் போர் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி 17 உறுதியாக சொல்ல முடியுது? யாரோட அடிப்படை? மக்கால பிறை பார்த்த அடிப்படையிலையா, மதீனால பிறை பார்த்த அடிப்படையிலையா? ரெண்டுக்கும் வேற வேற இருக்குல்ல. எப்படி வரலாறுல பதிவு பண்ணப்படும்? வரலாறு கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? அதனாலதான் கலண்டர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? கலண்டர் கொலாப்ஸ் ஆக்கிட்டா வரலாறு கொலாப்ஸ் ஆயிடும், வரலாறு கொலாப்ஸ் ஆகிட்டா மார்க்கம் கொலாப்ஸ் ஆகிடும். காரணம் என்ன? ஹதீஸுக்கு வந்து கலண்டர் வேணும். எப்படி ஒரு சஹாபி வந்து இந்த சஹாபியை பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? இந்த சஹாபி இந்த காலத்தில் இருந்தார், அவருக்கு பிறகு இந்த காலத்தில் அவர் இதே வருஷத்தில் இருந்திருக்கு. ஒரு நாள் மாறினா கூட அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ கரெக்டாக அவங்களோட டேட்டு கரெக்டாக இருந்தால் தான் ஹதீஸே எடுக்க முடியும். இவரை சந்திச்சிருக்கு, இவர் இந்த வருஷத்தில் தான் இருந்தார். இப்போ நீங்கள் தாரீഖ் ரிஜால்னு சொல்லுவாங்க, ஹதீஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களோட வரலாறு. அதில் என்ன இருக்கும்? இவர் இந்த வருஷத்தில் பிறந்தார், இந்த வருஷத்தில் வஃபாத்தானார், கரெக்டாக இருக்கும். இப்போ கலண்டர் கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும்? எப்படி முடிவு பண்ணுறது?
எந்த அடிப்படையில் தேதியை குறிக்கிறது? ஒரு தேதியை குறிக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், போன ரமலான் 1ஆம் தேதி தான் இங்க ஒரு நிகழ்வு நடைபெற்றதுன்னு நீங்க பதிவு பண்ண முடியுமா? அப்ப என்ன சொல்லுவாங்க கேரளாவில் உள்ளவங்க, அன்னைக்கு ரமலான் 1 இல்லை, ஷாபான் 30 தான்பா. வரலாறு முடிஞ்சா அப்ப ஷாபான் 30 எப்படி சரி வரும்? அப்ப எந்த வரலாறு பதிவு பண்ண முடியாது. அப்ப வரலாறு கரெக்டா பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டான கலண்டர் அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் வரலாறு பதிவு பண்ண முடியும். அப்படி ஒரு கலண்டர் அவங்க காலத்தில் இல்லைன்னு சொன்னா இந்த வரலாறு அத்தனையும் போய் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறத தவிர அந்த நிகழ்வு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளை நம்ம எப்படி நம்ப முடியும்? அவர் அது பார்த்ததுக்கு அவர் எழுதுனதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? ஒரு சஹாபி, இப்போ பல சஹாபிகள் இருக்கு, ரொம்ப டீப்பா போல. இப்போ சில சஹாபிகளே காலத்திலே வாழ்ந்த ஆள் இருக்கும், சஹாபிகள் காலத்திலே வாழ்ந்திருக்கு, ஆனா சஹாபிகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க. சஹாபிகள் காலத்தில் வாழ்ந்திருக்கும். இந்த காலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க மேட்டுப்பாளையத்தில் யாரையும் பார்க்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், அவர் இந்த காலத்தில் வாழலன்னு சொல்ல முடியுமா? அவர் வாழ்ந்திருக்காரு, அவர் ஊர்ல வாழ்ந்துட்டாரு போயிட்டாரு. அப்ப அவர் வந்திருக்காரா சந்திச்சிருக்கிறாரா எல்லாம் வரணும்னா டாக்குமெண்ட் வேணும். அவர் இந்த நாள்ல இங்க வந்திருக்கிறார், இந்த டேட்ல இங்க வந்திருக்கிறார், அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த வரலாறு உறுதியாகும். அப்ப கலண்டர் இல்லைனால் வரலாறு எடுக்க முடியாது. வரலாறு இல்லைனால் அது கரெக்ட் இல்லைன்னா ஹதீஸ் எடுக்க முடியாது. ஹதீஸ் இல்லைன்னா குர்ஆன் எப்படி எடுக்க முடியும்? காரணம் குர்ஆன்ல முதல்ல இறக்கப்பட்ட ஆயத்து இக்ரா பிஸ்மிங்கிறாங்க, அது குர்ஆன்ல எங்க இருக்கு? 96வது அத்தியாயத்தில் இருக்கு. 96ல வைக்கணும்னு யார் சொன்னாங்க? குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உனக்கு வஹியாக இக்ரா பிஸ்மி 96வது ஆயத் சூரத்தில் ஆக்க வேண்டும் என்று கூறிவிட்டேன்னு இருக்கா? அது ஹதீஸ்ல தான் இருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு வஹியா வந்திருக்கு. சொன்ன புரியுதா? அப்ப ஏன் இவ்வளவு விஷயம்னா இந்த கலண்டருக்காக இவ்வளவுவா நினைக்க வேண்டாம். இது இல்லைன்னா அது இல்லை, அது நீங்க எப்படி தலைகீழா நின்னாலும் அது பண்ண முடியாது. அதனால இந்த விஷயம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்தில் மாற்றப்பட்டதுங்கிறது நம்ம இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ பழைய கலண்டர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உம்முல் குரா கலண்டர் இருக்கு. உம்முல் குரா கலண்டருடைய பழைய தேதிகள் எடுத்து பாருங்க, எங்கள்கிட்ட இருக்கு பழைய உம்முல் குரா கலண்டர். உம்முல் குரா கலண்டர்ல என்னைக்கு அமாவாசையோ அடுத்த நாள் தான் 1ஆம் தேதி, எல்லா தேதியும் அப்படிதான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹிஜ்ரி ஆண்டு அவங்க ஸ்டார்ட் பண்ற டே எது? 111 ஹிஜ்ரி எது? எந்த தேதி, எந்த திவசம் தெரியுமா? இந்த நாள் 1 ஹிஜ்ரி 111 ஹிஜ்ரி. எந்த நாள்? இந்த நாள் இல்ல, எந்த நாள்? அது ஓகே, எந்த நாள்? காந்தி எப்போ கொல்லப்பட்டார்? அவருடைய இறுதி நாள்லன்னு சொன்ன மாதிரி இது அந்த மாதிரி இல்லை. எந்த நாள்? வேளக்கிழமை. ஏன் வேளக்கிழமை? புதன்கிழமை அமாவாசை, புதன்கிழமை அமாவாசை, வேளக்கிழமை 11 ஹிஜ்ரி. எடுத்து பாருங்க, முஞ்சிது மாதிரிയുള്ള டிக்ஷனரியில் பழைய வரலாறுல இருக்கு, பேக்கில் கொடுத்துருப்பாங்க 11 ஹிஜ்ரி. பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டது இருக்க தவிர எந்த காலம்னு குறிப்பிடலை. அந்த எவிடன்ஸ் இல்லாதனால தான் அது சொல்ல முடியாமல் இருக்கு. ஓகே, சொல்லுதானே 3 ஒரு கொஸ்டின் அடிச்சிருக்கு, வேண்டாங்கிறீங்க. வேற வேற இல்லையா கொஸ்டின்? அடுத்த ஆள். ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறதுனால இதே தான் வேலைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், புரியலன்னா திரும்ப அதே கேட்கலாம். நான் முதல் கேள்வி கேட்டது தான். இப்போ நான் இன்னைக்கு அமாவாசை அப்படின்றது மறைக்கப்பட்ட நாள்ன்ற நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது நான் காலையில் ஃபஜ்ர்லேருந்து பார்க்குறதோ இல்லை இன்றைக்கி மகரிப்லேயும் மறைக்கப்பட்டதாக தான் இருக்கும். அடுத்த நாள் ஃபஜ்ர் வரும்போது பிறை 1ன்றதை நான் கணக்கு எடுத்துக்கணுமா? நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன், ஒவ்வொரு பிறையும் கணக்கிட்டு முறையிலான அடிப்படையில் பார்க்கும்போது மறைக்கப்பட்ட தினத்துக்கு அடுத்த நாள் நம்ம பிறை 1ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா நான் இன்றைக்கி மறைக்கப்பட்டதுன்றதை ஊர்ஜிகப்படுத்துறதை நான் எப்படி பண்ணுறது? நேற்று நான் பிறை பார்த்துட்டேன், இன்றைக்கி எனக்கு பிறை என்னென்னா தேய்பிறையில் எதுவும் தெரியலை. அப்போ நான் நாளைக்கு புரிஞ்சு ஏன்னா சூரியன் அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னா,
இந்த கொஸ்டினுக்காக ஒரு சின்ன ஏற்பாடு தான் இங்கே பண்ணியிருக்கணும். நம்மளோட ப்ரொஜெக்டர் இருக்கிறது அவ்வளோ தூரத்திலேருந்து பார்க்க முடியல. இருந்துன்னா அது நான் காமிச்சிருப்பேன். மூன் ஒப்சர்வேஷன் அப்படின்னு நம்மளோட ஒரு கிளாஸ் இருக்குது. எப்படி சந்திரனை அவதானிப்பது அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட்டில் உள்ள நாள் எதுங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது, அதான் கொஸ்டின். அது நம்ம இறுதியான நாட்கள் பார்த்துட்டே வரும் பொழுது நமக்கு மன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியும் தானே, கத்தரஹு மனாசிலா. மன்சில்னு சொன்னால் என்ன, ஒரு மன்சில்னு சொன்னால் என்ன, இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் பொருள் இருக்கு வச்சுக்கோங்களேன், இதுக்குண்டான அந்த இடைப்பட்ட இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு மன்சில் சிம்பிளாக சொன்னால். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்க பார்க்க இந்த மன்சில் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஏன் குறையும், இந்த பொருள் வந்து இது இப்படியே போயிட்டு இருக்கு, இங்கே போகும்போது என்ன ஆகும், மன்சில் குறைஞ்சிட்டே வரும். லாஸ்ட்டில் என்ன நடக்கும், நீங்கள் அங்கேருந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் இது கிராஸ் ஆகுது, புரியுதுங்களா? இந்த கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும், கிராஸ் ஆகிறது முன்னாடியே இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? இதே நான் சொன்னேன், ஒரு விரல் நம்ம வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு விரல் 2 டிகிரி, 2 விரலுன்னா 4 டிகிரி, 6 விரலுன்னா 12 டிகிரி. 12 டிகிரி தான் ஒரு நாள் சந்திரனோட வளர்ச்சி நமக்கு காமிக்கும். 12 டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முதல் நாளில் சந்தேகப்படலாம், இது 29 நாட்கள் கொண்டது, புரியுதுங்களா? அந்த சர்க்கிள் வந்து சீக்கிரம் வந்து முடியும். அது நம்ம 8ஆம் தேதி நமக்கு என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தலாம், புரியுதுங்களா? 22ஆம் தேதி வரும்பொழுது இன்னும் உறுதிப்படுத்தலாம். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் நம்ம மூன் ஒப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குண்டான வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது நான் சொன்ன மாதிரி இப்படி போகும்பொழுது இந்த நேர்கோட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் பார்க்கும்போது கடைசியான பிறையை நீங்கள் பார்த்துட்டீங்க, உர்ஜுல் கதீம். உர்ஜுல் கதீம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், அது அடிவானத்தில் இருக்கும், இன்னும் கீழே இறங்குறதுக்கு இருக்காது, புரியுதுங்களா? அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது அது இல்லை. எதனால் இல்லை, அதோட அந்த டிஸ்டன்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த நாளும் பார்க்குறீங்க, அடுத்த நாளும் இருக்காது. காரணம் என்ன, அது தாண்டிடுச்சு. தாண்டினா ஆப்போசிட் சைடுக்கு வந்துடும், புரியுதுங்களா? ஆப்போசிட் சைடில் எப்போ தெரியும், நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மகரிபுக்கு அப்புறம் என்ன இருக்குது, காலையில் நம்ம பார்த்தா இல்லைன்னா உறுதிப்படுத்தல. காரணம் அதுக்கு முந்தின நாள் கிட்ட வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஒரு கிளாஸில் சொல்கிறத விட ஒரு 3 மாத கால் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதை இறங்கி 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 கீழே வரைக்கும், கிழக்கு வானத்தில் கீழே வரைக்கும் வந்துடும், அது மெலீஸாயிடும். குரான் சொன்ன அந்த உர்ஜுல் கதீம்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரிச்ச பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரிச்ச பழத்திலிருந்து அந்த டேட்டுங்கிற வேர்டே வந்துருச்சு. பேரிச்ச பழத்துக்கு என்ன சொல்லுது இங்கிலீஷில், டேட். தேதிக்கு அதான் வார்த்தை, ஏன்னா அதை வச்சு தான் தேதிகள்ங்கிற வார்த்தை வந்துருச்சு, புரியுதுங்களா? அந்த ஷமாரியன்னு சொல்லுவோம். ஷமாரியனா அந்த பேரிச்ச பழத்தினோட அந்த பழம் நிற்கக்கூடிய அந்த நம்ம தென்னை மரத்துல எல்லாம் பார்த்துருக்கு இல்லையா, தென்னை அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது நிற்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கம்பு மாதிரி இருக்கும், என்ன சொல்லுவாங்க தமிழில், பாளை. பாளைங்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, அதனால தான் அந்த வேர்டு நான் கேட்குறேன். பாளை இல்லை, புரியுதுங்களா? பாளைங்கிறது அதனுடைய அந்த பேஸ் இருக்கும், இது வந்து அந்த சின்ன சின்ன கம்பு மாதிரி குச்சி மாதிரி இருக்கும். அதில் தான் அது ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதில் சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அந்த ரவுண்டில் தான் அதனுடைய பேஸ் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் வந்து பேரிச்ச பழத்திலே இருக்கும், பேரிச்சம்பழம் அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட் உர்ஜுல் கதீம் பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி கரெக்டாக அதில் தெரியும். அது நாங்கள் எல்லா மாதத்துலேயும் லாஸ்ட்டில் அதை ஃபோட்டோ எடுத்து போடுவோம், அதுக்குன்னு ஒரு தனி கேமரா உண்டு. அந்த கேமராவில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை அதில் இருக்கும். அது நான் போய் பேரிச்சம் இதை எடுத்து பார்த்தேன், அதுவும் சேம் அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்த நாள் இருக்காது. ஆனால் நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்கணும், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கணும். அடுத்த நாள் பார்த்தா என்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு வேளை நம்ம பார்க்காம போயிட்டு மிஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இருக்கணும். அதுக்கு அடுத்த நாளும் இல்லைன்னா உறுதி பண்ணிடலாம், புது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மகரிபில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டேல தெரியலனாலும் 2வது டேல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி 2வது டேல 24 டிகிரி வளர்ச்சியாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஆள் வந்து பயணிச்சிருக்கிறாருன்னா நீங்கள் இப்போ என்ன கேட்குறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறோம்.
ஒரு ஆளுக்கு வழி சொல்லும்போது என்ன கேட்போம்? அவர் நான் இந்த இடத்துக்கு வரணும் தானே நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம இருக்கிற இடத்துக்கு வழி சொல்ல முடியும். அப்போ அந்த மூமெண்ட்ஸில் நமக்கு என்ன செய்ய முடியும்? 2வது நாளா 3வது நாளாங்கிறது கண்டுபிடிக்க முடியும், டவுட்டே இல்லை. ஆனால் இது நான் ஒரு கிளாஸில் சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த ஒப்சர்வேஷனுக்கு இறங்கிட்டீங்கன்னா நார்மலாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புது மாதம் ஸ்டார்ட் பண்ணது கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ப்ராக்டிக்கலாக தான் அந்த நாலேஜ் உண்டாக்கணும். புரிஞ்சது. எப்படி வந்து மாதத்தின் புதிய நம்ம தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் மைக்கு கிட்ட பிடிச்சிருங்க, கேட்க மாட்டேன். இது புரிஞ்சது. இப்போ அடுத்து இப்போ நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னென்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை சிந்திச்சு நம்ம செயல்படும் போது மார்க்க அறிஞர்களும் சயின்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த குழப்பங்களும் நிறையா இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம ஊரோட ஒன்றுபட்டு இருக்கணுன்ற ஒரு சில தகவலும் வரும்போது என்னென்னா, நம்ம அந்த நாளில் அல்லாஹ் மேலே ஒரு நியத்தை வச்சுட்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்து நம்ம போகிறோம். ஆனால் மற்றவங்க அந்த இடத்துல நோம்பில் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை கடைசியில் நோம்பில் இருப்பாங்க. இந்த மனநிலைமையை நம்ம எப்படி பார்க்குறது? நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு சில முயற்சி எடுத்துட்டு சரியான இடத்துக்கு நம்ம முன்னோக்கி போகணுன்ற இடத்துல, இன்னொரு இடத்துல ஊரோட ஒன்றுபட்டு இருக்கணுன்ற இடத்துல இன்னொருத்தவங்க நோம்பில் இருப்பாங்க. நமக்கு வந்து ப்ரே ஒன்று அப்போ நோம்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளோட மனநிலைமை நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, அந்த இடத்துல நம்ம தெளிவாகிக்கிறதுன்றதுல விளக்கம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எந்த ஒரு மார்க்க விஷயமா இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நமக்கு கரெக்டாக தெரியுது இது சரிதான் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஊரில் உள்ள மார்க்க அறிஞர்களுக்கு, ஜமாத்துகளுக்கு, மற்ற ஆட்களுக்கெல்லாம் அதை அவங்க ஏற்றுக்கலை. இப்போ அவங்களும் நம்ம எப்படி நடந்துக்கிறது? இது கொள்கையில் உள்ள காலம் மட்டும், எல்லா காலத்திலும் உள்ள பிரச்சனை அதுதான். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இதுதான் பிரச்சனை இல்லையா? அப்போ நம்ம எப்படி சமாளித்தோம்? இப்போ ஒரே ஊரில் 2-3 பள்ளிகள் எப்படி வந்துச்சு? தௌஹீது ஷிர்க்குங்கிறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு இடமில்லை, பெண்களுக்கு தொழுகைக்கு இடமில்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? ஏற்கனவே மொஹல்லாவில் ஒரு பள்ளி இருக்கும்போதே புது பள்ளி உருவாக்கி பெண்களுக்கு தொழுகைக்கு இடத்தை உண்டாக்குறதுக்கு பள்ளி உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைல ஜுமா பயான் மக்களுக்கு புரியும்படி இல்லை, ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க. அப்போ புரியும்படி ஜுமா ஆரம்பிக்கணும். அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு? அப்பெல்லாம் வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. எதுக்காக? சத்தியத்துக்காக. இப்போ நம்ம அது குழப்பம் உருவாக்கணும்னு சொல்ல வரல. நம்மளோட இபாதத்து நம்ம கரெக்டான நாளில் செய்யலைன்னா நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ ரமலான் நமக்கு தெரிஞ்சிட்டு ஆரம்பமாயிட்டு நம்ம நோன்பு வைக்காமல் இருந்தா, யாரெல்லாம் என்னோட மொஹல்லாவில் உள்ளவங்கெல்லாம் நோன்பு வைக்கலை, எனக்கு ரமலான் தெரிஞ்சுட்டு நான் நோன்பு வைக்கலை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குமா? இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக நம்ம நோன்பு வச்சு தான் ஆகணும். காலப்போக்கில் அவங்களும் நோன்பு வைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு சுமூகமான முறையில் கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது ஒரு குழப்பமாக்கிடக்கூடாது. அவங்களா குழப்பம் ஏற்படுத்தினா உண்டு. சில பேர் இருக்கும், என்ன செய்வாங்க? தௌஹீது பள்ளியில் இருக்கும்போது தொப்பி போட்டு தொழுவாங்க, சுன்ன ஜமாத்தில் போன தொப்பி இப்படி தூக்கி வச்சுட்டு தொழுவாங்க. இது கொள்கை இல்லை, தெரியுதா? தொப்பி போடணும்னு நினச்சா தொப்பி போடலாம், தொப்பி போடாமல் இருக்கலாம், அது அவங்க இஷ்டம். அவர் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளோட இபாதத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்னா நான் வந்து ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உங்களுடைய தலைவர்கள் தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து மையத்தாக்குவாங்க. யுமீத்தூன ஸலாத்தன் வக்திஹா, என்ன செய்வாங்க? தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து மௌத்தாக்குவாங்கண்டு. அப்போ சஹாபி கேட்குறாங்க, அந்த காலத்தில் நான் இருந்தால் நான் என்ன செய்யணும்? தலைவர் ஜமாத்திலே தொழுகை நடக்கலை, ஜமாத்தில் தொழலை, இப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுங்க, சொல்லி ஸலாத்தலி வக்திஹா, நீ உன்னுடைய தொழுகை உன் நேரத்தில் தொழுதுக்கிடு. இது ஃபர்து தொழுகை, சுன்னத் தொழுகைன்னு சொல்லலை. அந்த தெளிவாக அந்த தொழுகையை அந்த நேரத்தில் தொழுதுறங்கிறாங்க. அப்போ தொழுகை வந்து மற்றவங்க தொழுகிறதோ இல்லையோ, ஒரு அமீர், ஒரு நாட்டுடைய அமீரே தொழுகை நடத்தலைனாலும் தொழுகணுங்கிறது கற்றுக் கொடுக்குறாங்க. இது பெருநாள் தொழுகைங்கிற குறிப்பிடலை, தொழுகையை பற்றி பொதுவாக கேட்கும்போது சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தோடு ஒட்டி வரக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வந்து ஹலீஃபாக்கு பயப்பட்டால் அதே தொழுகையை நீ மீண்டும் தொழுது கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்போ நிலைப்பாடுகள் நம்ம எடுக்க வேண்டியது
நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி தான். நம்மளுடைய இபாதத்துகளை நம்ம பாதுகாக்கணும், முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஒற்றுமையை நம்ம பாதுகாக்கணும். ரெண்டும் நமக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை. நம்மளோட நோக்கம் என்ன? நமக்கு கடமையாக்கின ஒரு இபாதத்து அதனுடைய நேரத்தில் நம்ம நிர்வகிக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். எல்லாருக்கும் சத்தியம் தெரிஞ்சாதான் பின்பற்ற வேண்டும்ங்கிற ரூல் இல்லை. நமக்கு தெரிஞ்சால் நம்ம பின்பற்ற வேண்டும். இப்போ எல்லா காலத்திலையும் நீங்கள் பாருங்க, எந்த ஒரு கொள்கை வந்த காலத்தில் இதே பிரச்சனை இருக்கும். ஒரு தொழுகையில் கை கட்டுறதுல பிரச்சனை இருக்கு இல்லையா? இன்னைக்கு எத்தனை பள்ளியில் இப்போ தொழுகையில் தொப்பி போடுறதுல பிரச்சனை இருக்கு, அத்தையாத்தில் விரலா சைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு இபாதத்தோட பாட்டா பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளோட தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். மற்றதெல்லாம் என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு இருக்கிற விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை. ரமலான் ஆரம்பமாயிட்டு நமக்கு உறுதி ஆயிட்டு, நோன்பு வைக்காம எப்படி இருக்க முடியும்? ரமலான் முடிஞ்சிச்சு, நமக்கு உறுதி ஆயிட்டு. உறுதி ஆகலைன்னு அது வேற காரியம். எனக்கு உறுதி ஆகலை, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிறை தென்படலை, எனக்கு கணக்கு வேண்டாம், அது வேற காரியம். ஆனால் உங்களுக்குன்னு உறுதி ஆன பிறகு நீங்கள் அதை எப்படி பின்பற்றாமல் இருக்க முடியும்? அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் இல்லை இருக்கானே? இல்லை. அதான் நம்ம எல்லாம் நிலைப்பாடு. நான் எடுக்கிற நிலைப்பாடு நீங்கள் படித்து ஆய்வு பண்ணி எப்படி நிலைப்பாடு இருக்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அதுக்காக மற்றவங்க எல்லாம் பாத்தில்ல இருக்கு, அவங்க எல்லாம் வழிகட்டு போயிட்டாங்கிற ஃபத்வாலாம் கொடுக்கறது நம்ம ஆள் இல்லை. அது அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா சமூகத்தில் எந்த ஒரு மசாலாக்கள் விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுதும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரே ஹதீஸை பல விதத்தில் புரிந்து கொள்ளலாம். பல கருத்து வேறுபாடுகள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இப்போ சஹாபிகள் காலத்தில் இருந்தே ஹிசாப் எடுக்கலாங்கிற கருத்துள்ள ஆட்கள் இருக்கு. முத்தரிஃப் இப்னு அப்துல்லா ஷஹீன் சொல்லக்கூடிய ஆள் சஹாபி காலத்தில் வாழ்ந்தாள். ஹிசாப் கணக்கு சந்திரனுடைய அடிப்படையில் கணக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்துள்ள ஆளுங்கிறது வரலாறு நூல்களில் ஹதீஸ் நூல்களில் இருக்கு. அதே நேரத்தில் அதை பின்பற்றாத ஆட்களும் அன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு எது தெரியுது அதுக்கு தான் நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதான் மேட்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈர்த்திகாப் சம்பந்தமா ஒரு கேள்வி. இப்போ கடைசி 10ல் தான் ரசூல்லா ஈர்த்திகாப் எப்போ இருந்திருக்காங்க. இப்போ ரசூல்லாக்கு அவங்க பொதுவாக நோன்பு ரமலான் நோன்பு மொத்தம் எத்தனை வருடமா அவங்க வச்சிருக்காங்க? அப்போ எப்பவுமே கடைசி 10 நாள் அப்படி ஈர்த்திகாப் இருக்கும் பொழுது 29 உள்ள மாதம் வரும் பொழுது அவங்க இன்னைக்குள்ள கணக்கு பிரகாரம் 9 நாள் தான் இருந்திருக்கணும். அப்போ 9 நாள் ரசூல்லா ஈர்த்திகாப் இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஹதீஸா பார்க்க முடியல. அதே மாதிரி ஒற்றைப்படையில் தேடுங்கன்னு ஒவ்வொரு ஹதீஸில் 21, 23 அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம 29 மாதம் வரும் பொழுது 20லேயே நம்ம அந்த 10 நாளை கணக்கிட்டு முன்கூட்டியே தொடங்கி இரட்டைப்படையில் நம்ம அந்த ஒற்றைப்படையை தேடுறோம்ல, இது சம்பந்தமான ஒரு பதிலை கொடுங்க. லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறார். முதல்ல இன்னைக்குள்ள முறைப்படி பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கணும்? அவங்களுக்கு 11 நாட்கள் சில மாதங்களில் ஆகியிருக்கணும், அல்லது சில மாதங்களில் 9 நாளில் முடிச்சிருக்கணும். இது ரெண்டுமே நம்ம ஹதீஸ் நூல்களில் பார்க்க முடியல. இறுதியான 10 நாட்கள் இருந்திருக்கிறாங்கிறது மட்டும்தான் ஹதீஸில் இருக்கு. ஒரு வருஷத்தில் அவர் நடுவில் 10ல் இத்திகாஃப் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த நடுவில் 10ல் இல்லை, இறுதியான 10 நாட்களில் தான் இருக்குன்னு சொல்லி அந்த 20ஆவது நாள் வெளியில் வந்த பிறகு திரும்ப என்ன செய்கிறாங்க? திரும்பவும் உள்ளே போய் அதே வருஷத்தில் இறுதியான 10 நாட்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது? கரெக்டாக அந்த மாதம் 29ல் முடியுதா 30ல் முடியுதான்னு தெரிஞ்சாதான் இத்திகாஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். காரணம் என்ன? இப்போ 21ல் ஸ்டார்ட் பண்ணால் 29 மாதம் வச்சுக்கிடுங்களேன், 9 நாளில் முடிஞ்சு போயிடும். இப்போ 20ல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 30 மாதமாக இருந்தால் என்ன ஆகும்? 11 நாட்கள் ஆகிடும். இது ரெண்டும் அவருடைய காலத்தில் நடந்ததாக ஹதீஸ் நூல்கள்லேருந்து நம்ம பார்க்க முடியல. 10 நாள் இருந்திருக்குங்கிறத எல்லா ஹதீஸுகளும் வருது. அதுலேருந்து என்ன தெரியுது? கரெக்டான ஒரு கணக்கை பின்பற்றி தான் அவர்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன இருக்கு? 22 நாளில் இந்த நாள் இத்தனை நாள் தான் பாக்கி இருக்குங்கிறது
சொல்லி இருக்கிறதுல இருந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் பாக்கி இருக்கு என்கிறது அவங்களால் அறிய முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம ஹதீஸில் தெரியுது. அதுக்கு இன்னொரு சான்று என்ன, நீங்க ஹதீஸ் நூல்கள் மட்டும் இல்லை, வரலாறு புத்தகங்கள் படிச்சு பார்க்கும் பொழுது பல நிகழ்வுகள் அவங்க எப்படி பதிவு பண்றாங்க தெரியுமா? மாதத்தில் இத்தனை நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது நாங்க இந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னு தான் பதிவு இருக்கும். புரியுதுங்களா? இத்தனை தேதி பண்ணி இருக்குன்னு வரல, அந்த மாதத்தில் 3 நாட்கள் பாக்கி இருக்கும்போது செஞ்சோம். இதே வார்த்தை வந்து லைலத்துல் கத்ருடைய விஷயத்திலே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானிலே 3 நாட்கள் பாக்கி இருக்கும்போது நீங்க லைலத்துல் கத்ரை தேடுங்கள், 5 நாட்கள் பாக்கி இருக்கும்போது தேடுங்கள். இப்படி பல ரிவாயத் இருக்கு. தஹர்ரவ் என்ற வார்த்தைகள் நீங்க சர்ச் பண்ணா கிடைக்கும். இத்தனை நாட்கள் பாக்கி இருக்கும்போது இத்தனை நாட்கள் பாக்கி இருக்கும்போது வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இதை வந்து அழகாக விளக்கி இருக்கிறது இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ். இதை பற்றி விளக்கம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும் பொழுது மாதம் ஒற்றைப்படையில் இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் சொன்னபடி பார்த்தால் லைலத்துல் கத்ர் இரட்டைப்படையில் இருக்கும். மாதம் இரட்டைப்படையில் இருந்தால் லைலத்துல் கத்ர் ஒத்தப்படையில் இருக்கும் என்று அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க. இது மட்டும்தான் நமக்கு அந்த விஷயத்தில் பார்க்க முடிஞ்சு. அதுக்கு என்ன வாய்ப்பு அவர் சொல்றாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு மாதம் 29 வச்சுக்கிடுங்களேன், அப்போ 3 நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லைலத்துல் கத்ரை தேடுங்கள் சொன்னா அது எந்த நாளில் வரும்? 26ஆம் தேதி வரும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது? அப்போ ரமலான் வந்து 29 முடியுதா இருந்தால் அந்த வருஷத்துல அதை தேட வேண்டியது எப்போ? இரட்டைப்படையில் தேட வேண்டியிருக்கு. இப்போ மாதம் 30 இருக்கும் பொழுது 3 நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொன்னா அது 27ஆவது நாளா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? அது ஒத்தப்படையில வரும். இதை முடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? 10 நாட்களும் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் போய் இன்னைக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்ல நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி 27ஆவது நம்மளே முடிவு பண்ணி புது ட்ரெஸ் போட்டு போற மாதிரி உள்ள பழக்கங்கள் சஹாபிகள் மத்தியில் நம்மளால பார்க்க முடியல. அவங்க 10 நாள் இருந்திருக்கிறாங்க. இப்போ மொத்தா மாலிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அவங்க அந்த ஈத்திகாஃப் முடிச்சு நேர ஈதுகாவுக்கு போய் ஈதுகாவில் இருந்து தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அந்த 10 நாள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒற்றைப்படையில பாருங்கிறது மட்டும் ஹதீஸ் இல்ல, 3 நாட்கள் பாக்கி இருக்குங்கிற ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன இருக்கு, இரட்டைப்படையிலையும் வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த ஹதீஸிலிருந்து புரியுது. இது மறுமை நாளில் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயமும் சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ரமலான் ஆரம்பமாயும் ஒருத்தர் நோன்பு வைக்கலன்னா அவர்கிட்ட எப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? அவர் சொல்லலாம் தானே, எனக்கு ரமலான் ஆகவில்லை, நான் நோன்பு வைக்கல. ரமலான் ஆயிடுச்சுப்பா, எப்படி ரமலான் ஆயிடுச்சு? இதான் மாதம் பிறந்துருச்சு. இதெல்லாம் ஒரு கேள்வியானு கேட்டால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? நான் கேட்குறேன், ஒரு மாதத்தினுடைய புனிதம், ஒரு நாளுடைய புனிதம், இதெல்லாம் யாரு முடிவு பண்றது? நானும் நீங்களுமா? அல்லாஹ் தான் முடிவு பண்றது. இப்போ நமக்கு எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானுக்கு ஹத்தீப்மார்கள் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி சனிக்கிழமை தொழ முடியுமா? அதனால நாங்க ஒரு நாள் மாறினா என்ன, இதை பற்றி அல்லாஹ் கேட்க போறா? ஜும்மா பயான் பண்ண ஆள் வேணும்ல. ஒரு மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஒன்று கூடினா போதும் தானே அப்படின்னு இலகுவா எடுத்துக்க முடியுமா? இப்படிதான் எடுத்திருந்தாங்க. 9வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தினுடைய தஃப்சீர் பாருங்க. இன்னம நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃபர் அப்படிங்கிற ஆயத்து இறக்கப்பட்டது காரணம் என்ன? 4 மாதங்கள் புனிதமானதுன்னா அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? வருஷத்துல ஒரு 4 மாதம் புனிதமாக்கணும், அவ்வளவுதானே. அது எந்த மாதம் வேணாலும் ஆக்கிக்கலாம்னு ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோதுவான காலத்தில் போர் செய்வாங்க, தோதுவான காலத்தில் போர் செய்ய மாட்டான். அப்ப மொத்தத்தில் 4 மாதங்கள் என்ன செய்வாங்க, போர் செய்யாத மாதங்கள் ஆக்கிடுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, முதற் கோத்திரத்தினுடைய ரஜபுண்டாங்க. காரணம் முதற் கோத்திரம் குஃபார் கோத்திரமா இருந்தாலும் அவங்க இந்த காரியத்தில் தப்பு பண்ணல, கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள குறிப்பிட்டு இந்த காரியத்தை சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவன் பிரியமானவனாக விருப்பமானவனாக மாறிவிடுவான். மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவன் அவங்க மாறிவிடுவான். அப்போ சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் தப்பாக பேசினா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி மார்க்கத்தில் எதுவுமே அது ஒரு சில்லி மேட்டர் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணலைன்னா என்னங்கிறது அல்லாஹ் முடிவு பண்ண வேண்டிய காரியம். அது இது ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம கடமை. உதாரணத்துக்கு பாருங்க, இது வந்து லைலத்துல் கத்ரை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த ஒரு தட்டினுடைய பாதி வடிவெடுக்க பற்றி அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஷக்கி தஃப்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு தட்டை வந்து பாதி கட் பண்ணால் எப்படி வருமோ அது 22வது நாள் தான் அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி உள்ள இது. இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸ் அறிஞர்கள் ஜம்மு செய்வாங்க. காரணம் என்னென்னா, ஒரு வார்த்தை மட்டும் வரல. இப்போ 22ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, இன்னும் 7 நாட்கள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஹதீஸுகள் பார்க்கும்போது 22ஆம் தேதி தான் வந்திருக்கு. மார்க்க அறிஞர் என்ன சொல்கிறாங்க, அது அந்த வருடத்துக்குண்டான லைலத்துல் கத்ர். புரியுதுங்களா? எல்லா வருஷத்துலேயும் லைலத்துல் கத்ர் ஒரே நாளில் வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் லைலத்துல் கத்ரா இருந்தால் என்ன செஞ்சணும், அந்த நாள் மட்டும் இருந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்திருக்கணும். அந்த சுன்னத்தை அவர்கிட்ட இருந்து இல்லை. 10 நாள் இருந்திருக்கிறாங்க. நடுவில் 10 இருக்கும்போது நடுவில் 10 இல்லை, கடைசி 10 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து சரியான வழிமுறை என்ன, 10 நாள் இருக்கிறதா, அதில் எந்தாவது ஒரு நாளில் நடக்கும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் தெரிஞ்ச இன்னும் சில ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை அறிவிக்க போனாங்க, மக்கள்லாம் அதை பற்றி சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறாங்க, அவருக்கு அது மறைக்கப்பட்டது, அது வருது. அப்போ இந்த எல்லா ரிவாயத்து ரிப்போர்ட்ஸும் சேர்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். புரியுதுங்களா? அதனால எந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இதுதான் சொல்லி தீர்ப்பளிக்க முடியாது. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஹதீஸுகள் வந்து அப்படிதான் இருக்கு. அல்லாஹ் அல்ல, அது வந்து 22ஆம் தேதி தான் அந்த மாதிரி பாதி ஆகும். லாஸ்ட் குவார்டர் இருக்குல்ல, அதுதான் அந்த ஷிக்கு தஃப்னான்னு சொல்றது. நார்மலாக அந்த வேர்டு தான் பயன்படுத்துவாங்க. 21 ஆகலாம், 22 ஆகலாம், அது ரொம்ப ரயர் தான். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின நியூ மூன் வந்து நமக்கு கிட்ட உள்ள நாட்டில் நடந்தீங்கனால் அப்படி நடக்கும். புரியுதுங்களா? இது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறது தானே. அந்த வளர்ச்சி வந்து நம்ம நாட்டிலிருந்து இப்போ ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் தான் லாஸ்ட்டு கன்ஜங்ஷன் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வரும்போது நாள் நிறைய ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சைஸு பெருசாக தெரியும். அது அடிப்படை இல்லை நமக்கு. அதனால தான் இதெல்லாம் வந்து அகில்லத் மன்சில் தான் கணக்குக்கு அடிப்படை. சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ எத்தனை டிகிரி இருக்குங்கிறது கணக்கை கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணிவிட்டு இத்தனை நாள் இருக்குது, இத்தனை நாள் பாக்கி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ லைலத்துல் கத்ர் இந்த நாளில் தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எல்லா ரிவாயத்தும் இருக்கு. அதான் அதனுடைய பொதுவான ஒரு பதில். ஓகே, முடிச்சுக்கலாமா? கேள்விகள் இன்னொருக்கு படிங்க, சரிங்களா? நம்ம ஒவ்வொன்று பின்னாடி போனோம். எந்த ஒரு இல்ம நம்மளுடைய மார்க்க அறிவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சிருக்கு. அல்லாஹ்வோட வல்லமை புரிந்து கொள்றத நம்ம முதல்ல ஓதுன ஆயத்து. நம்ம அல்லாஹ்க்கு எப்படி இபாதத்து செய்யணும்னா, அல்லாஹ்க்கு பயந்து இபாதத்து இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ்க்கு பயந்து தான் நம்ம இப்போ இபாதத்து செய்கிறோம். பிள்ளைங்களை பயப்படுத்தி தான் இபாதத்து செய்ய வைக்கிறோம். அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய மகிமைகள், அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து சுஜூது பண்ணணும். அதான் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் என்ன சொல்றாங்க, ரப்பனா மா ஹலக்தா ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். அந்த நிலைமைக்கு போகணும். எல்லாம் பார்த்து பிரமித்து
இதெல்லாம் வந்து நீ சும்மாவா படைச்சிருக்கு, இதெல்லாம் பாத்திலா படைக்கல. அதுக்கு தான் இது எல்லாமே பாடம். இப்போ பிள்ளைங்களே நம்ம என்ன படிக்க வைக்கணும்னா வல்லமைகளை படிக்க வைக்கணும். நமக்கோ நாத்திகர்களுக்கு வித்தியாசம் என்ன, சயின்டிஸ்டுகளுக்கு வித்தியாசம் என்ன? சயின்டிஸ்டுகள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இந்த படைப்பை பார்த்து பிரமிச்சு நிற்கிறத தவிர படைப்பாளரை பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? நம்ம படைப்பை பார்த்து பிரமிச்சு சிஸ்டத்தை பார்த்து பிரமித்து நிற்கிறதை விட எவ்வளோ காரியத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய அல்லாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கட்டுப்பட்டு நடக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பய உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த சிஸ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். இப்போ ஒரு இபாதத்தை சூரியனோட சந்திரனோட கனெக்ட் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு 10 நாள் தொழுங்க, காலையில் ஒரு 5 வேளை தொழுங்கன்னு சொல்லி போனால் போதும் தானே? ஏன் அப்படி சொல்லியிருக்கு? இது இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் பார்க்க போவோம். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தை எப்போ படிப்போம்? இது இருந்ததுனால தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ அல்லாஹ்க்கு தேவை ஒரு நாள் 5 வேளை தொழணும். ஒன்று எனக்கு எப்போ டைம் இருக்கோ ஒரு 5 வேளை தொழுதுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் போதும். இல்லை, அது சூரியன் இந்த இடத்துல இருக்கணும், சந்திரன் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு நீ போகணும். காரணம்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி சில பேர் என்ன பண்ணாங்க, அதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் பண்ணாங்க. அப்போ அல்லாஹ் ஆயத்திற்கு வலா தஸ்ஜுது லிஷம்ஸி வல் கமர், சூரியனுக்கு சந்திரனுக்கு நீங்கள் சுஜூத் பண்ணாதீங்க, அதை படைச்ச ரப்புக்கு நீங்கள் சுஜூத் பண்ணுங்க. சுரையான்னு ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு, ஷியரா. அந்த நட்சத்திரம் வந்து ஆய்வாளர்களுக்கு பயங்கர பிரமிப்பு உண்டாக்குறது. அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பு ஷியரா, ஷியராவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லிட்டு தௌஹீதுடைய பாடங்கிறது அங்கே தான். தௌஹீது பாடம் வந்துட்டு வெறுமனே தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய பிரமிப்பிலிருந்து இபாதத்துக்கு போக வேண்டும். நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு தர்காவுக்கு மக்களை கூட்டு போகிறவங்க யாருமே வந்து தர்காவுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, தர்காவுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டான். அவுலியாவுடைய மகத்துவத்தை தான் சொல்லும். அவுலியா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அவர் வந்து பிரியாணியை எப்படி மாற்றி சொல்லிட்டாங்க, அவர் சொன்ன உடனே வந்து பறந்து போயிடுச்சு, இப்படி கதை தான் சொல்லுவான். இந்த கதையை கேட்டுட்டு தான் அவுலியா இருக்கிற இடத்துக்கு மக்கள் போகும் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்து அல்லாஹ்வுடைய படைப்பின் வல்லமையை படித்து அது புரிந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன நேரத்தில் கரெக்டாக அந்த காரியத்தை பண்ண வேண்டும். அந்த இடத்துல போய்கிட்டு அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நம்ம காஜி இப்படி தான் சொல்லிட்டாரு, அவர் எங்கேருந்து சொல்கிறாரு, அவர் வீட்டுக்குள்ளேயா சந்திரன் இருக்கு, அவர் ஆஃபீஸுக்குள்ளேயே சந்திரன் இருக்கு, அட்லீஸ்ட் வெளியில் இறங்கியாவது பார்க்கணுமில்ல. அப்போ இதை வந்து செய்யாத, இதை பற்றி எந்த அறிவும் இல்லாத, அதான் அல்லாஹ் சூரத்து இஸ்ராயில தெளிவாக சொல்லலாம், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு இல்ம் இல்லாத எதை நீ பின்பற்றக்கூடாது. காரணம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உன்னுடைய பார்வை உன்னுடைய சிந்தனை நீ கேட்டது எல்லாத்த பற்றியும் பதில் இருக்கு. சும்மாவா வந்து உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றா? அதெல்லாம் இல்லை, எல்லாத்த பற்றியும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் செய்யலை, இதுதான் செய்யலை, ஏன் செஞ்ச, இதனால தான் செஞ்ச, அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஒவ்வொரு காரியத்திலையும் வேணுங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு பொறுப்பு. காரணம் என்னென்னா, மக்களுடைய இபாதத்துகள் வந்து வீணாக்கப்படுற காட்சிகள் நம்ம பார்க்குறோம். காலங்காலமாக அறியாமையினால மக்களுக்கு வந்து இப்போ பல நல்ல சந்தர்ப்பங்கள், இப்போ லைலத்துல் கத்ர் முடிஞ்சிருக்காது, ஆனால் முடிஞ்சிருக்கும், மக்கள் முடிச்சுட்டாங்க. லைலத்துல் கத்ர் ஆரம்பமாயிட்டு மக்கள் கடை வீதியில் நிற்கிது. 1000 மாதங்களை விட சிறந்த நாட்களில் எங்கே இருக்கிறாங்க? 1000 ஃபேஷன்கள் தேடி போகிறாங்க இல்லையா? எப்போ பர்ச்சேஸுக்கு போவாங்க? ரமலான்ல 22லயே ஒற்றைப்படை நாட்கள். ஒற்றைப்படை நாட்கள் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? நம்ம இவ்வளோ சொன்ன பிறகும் ப்ராக்டிக்கலாக வந்து மார்க்கத்தை கொண்டு போகாத நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபேஷன் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனில் 2 ட்ரெஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது இல்லை. இது நியூ மாடல் சுடிதாரும் நியூ மாடல் ஜீன்ஸு பேண்ட்டு ஒன்றும் 1000 மாதங்களை விட சிறந்தது இல்லை. புரியுதுங்களா? அதே இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானை முன்னிட்டு சொல்லிக் கொள்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட காரியங்களை செயல்படுத்தக்கூடிய, யாரு செயல்படுத்தினாலும் செயல்படுத்தக்கூடிய நல்லடியார்களில் என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அது அப்படி ஒன்று கிடையாது. பிறை வந்து அது போயிட்டே இருக்கு, அது குறிப்பிட்ட கண்ட்ரிலிருந்து துவங்குதுங்கிறது இல்லை, அது போயிட்டே இருக்கும்.
அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது பூமி சந்திரன் சூரியனுக்கு நேர்கோட்டுக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்போது, உதாரணத்துக்கு இது சுற்றிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் பொழுது இது ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும். அது நம்ம எப்படி முடிவு பண்ணுறதுன்னா, பூமியில் எந்த நாட்டுக்கு நேரம் இருக்கிறதோ அந்த டைம் நமக்காக நம்ம சொல்லும். ஆனால் வானத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த டைம் ஒன்றும் இல்லை. நம்மளோட பூமியை வச்சு நம்ம என்ன செய்வாங்க, இந்த நாட்டுக்கு நேரம் இருக்கு, அது டைம் ஜோனில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ UT 14.5 சொன்னால் அது இந்த நாட்டுக்கு வரும் பொழுது அந்த நாடு தான் இருக்கு. இப்போ 5.5 நடக்குதுன்னா என்ன ஆகும், இந்தியாவில் நடக்குதுன்னா பிறக்கிறது இல்லை, அந்த நேர்கோட்டுக்கு வர்ற நிகழ்வு ஜியோசென்ட்ரிக் கன்ஜங்ஷன் சொல்லுவோம், அந்த நிகழ்வு நடக்கும். அது நடந்த அடுத்த நிமிஷத்தில் அங்கே பிறக்கும். நம்ம கண்ணுக்கு எப்போ தெரியும்னா அடுத்த நாள் மகரிபில் தான் தெரியும். இப்போ எது மாதிரினா, ஒரு குழந்தை லேபர் ரூமில் பிறக்கும், நர்ஸும் பார்த்துருவாங்க, அம்மா கூட சில நேரத்தில் பிறகுதான் பார்க்கும். புரியுதுங்களா? வாப்பா அதுக்கப்புறம் தான் பார்க்கும். இப்போ பார்க்கறதுக்கும் பிறக்கிறதுக்கும் டைம் ஜோன் வித்தியாசம் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள், அதில் பெரிய நீங்கள் கேட்டதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு இடத்தில் பிறந்த பிறை இதுவரைக்குள்ள டாட்டால அதே நேரத்திலேயும் அதே இடத்திலேயும் திரும்ப பிறந்தது கிடையாது. புரியுதுங்களா? அதே நேரத்திலேயும் அதே இடத்திலே திரும்ப பிறக்காது. ஒன்று நேரம் மாறும், அது இடம் மாறும். இப்போ இங்கே மேட்டுப்பாளையத்தில் ஒரு 10 குழந்தை ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் நடக்குதுன்னா அந்த 10 குழந்தைக்கு 10 டைம் தான். புரியுதுங்களா? வெளியே வர்ற டைமிலிருந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு இரட்டை குழந்தை பிறந்தாலும் கூட என்ன இருக்கு, முதல்ல ஒரு குழந்தை வெளியே வந்திருக்கும், செகண்ட்ஸில் வித்தியாசம் இருக்கும். அதே ஆச்சரியமானதா. அதனால தான் குழந்தை பிறக்கும் போது ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் சவுண்டினுடைய பேரும் முதல் பிறைக்கு ஒரே பேர் தான், ஹிலால். ஹல்ல எகுல்ல அந்த வார்த்தையிலிருந்து தான் ஹிலாலுங்கிறது உருவாயிடுச்சு. அந்த சவுண்டு வரும். அப்போ மக்கள் அதெல்லாம் பிறையை பார்த்து விட்டது என்று சவுண்டு போட்டதினால, கோஷம் போட்டதினால தான் அந்த பேர்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் எப்பவுமே பிறக்கும் என்று சொல்ல முடியாது, மாறிட்டே இருக்கும். ஓகே, முடிச்சுக்கலாமா? சுபானக்கா நன்றி உரை இருக்கா? உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, சவரில் இருக்கணும். கேலண்டர் கித்தாப் எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுக்கணும், அது செட்டு கொடுத்துடலாம். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.